நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிட்டு கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தில் நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் தலை வணங்கி இறைவன் இயேசு நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். கையிட்டு கொள்ளும் எந்த வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே கையிட்டு கொள்ளும் எந்த வேலையாவிலும் முந்தல் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே ஐயா உன்னாசீர்வாதம் அருளியன் மனோவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக இன்றை தினம் உன்னருள் ஈகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள் எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. பக்தர் பலனாயனை பண்பாய் ஒப்புவித்தேன், சித்தம் எனது பாக்கியம் தேவ திருக்குமரா, இன்றை தினம் உன்னருள் ஈகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள் பாவ சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே. பாவ சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே. ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் ஈகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள் அன்றுன் நூதிரம் நரர் கென்று செந்தி மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள் ஈகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள் ஈகுவாய் ஏசுநாதா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்க ஆசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, வெடிவெள்ளி நட்சத்திரமே, என்றும் உயிரோடு இருக்கிறவரே, பாவ சோதனைகளை வென்று பேய் உலகடல் பண்ணும் போர்களுக்கு எதிரே நின்று
ஜீவபாதையில் முன்னிட்டு செல்ல திடனாய் உன் அருள் வேண்டும் என்று பக்தன் பாடினான். அப்பா, தாங்களும் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் எங்களோடு போராடுகின்ற உலகம், மாமிசம், பிசாசு இந்த அலகை, இந்த பிசாசை ஜெயிக்க, அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்க தேவ சர்வாயுத வர்க்கத்தை எங்களுக்கு தரித்தரலும். இன்றும் நேசனை மறைத்தரலும். கேட்கிற மக்களையும் என்னையும் இந்த இடத்தையும் பரிசுத்த ஆவியின் ஆளுகை கொடுக்கிறேன். சகல சத்துருவலும் கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசின் கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிபூரணமான ஆளுகையை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். அநேக நேரலையில் இருக்கிறீங்க, ஜூம் அப்பில் இருக்கிறீங்க. எல்லோருக்கும் கடைசியில் வரவேற்பு சொல்வேன். ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் தாமதமாகி விடுகிறது. நீங்களும் எழும்புற பாடில்லை, நானும் நின்ற பாடில்லை. நேரடியாக ஆலயத்தில் நடக்கும் ஆராதனைனா எவ்வளோ விழுத்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன்லைனில் பல வேலைகளுக்கு மத்தியிலும் இதை கவனிக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் எழுந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் நீர் என்னை காண்கிறீர். நான் போக்கிலும் வரத்திலும் அவர் என்னை தாங்குகிறார். நான் விழுந்தாலும் கர்த்தர் என்னை எழுந்திருக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி நீங்கள் பாராட்டின அத்தனை விசுவாசத்துக்கும் பக்திக்கும் தேவன் பரிசு கொடுக்கிற நேரம் வந்திருக்கிறது. இன்றும் ஆண்டவருடைய மகிமையான வார்த்தை உங்களுக்காக வருகிறது. முடிப்பிலே நான் உங்களை வாழ்த்துவேன், உங்களுக்காக வரவேற்பு சொல்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, இந்த நாளின் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது யோவானின் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 16:24 வாசிக்க கேட்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் என் நாமத்திலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு வரை, இந்த நேரம் வரை என் பேரில் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்றார். பரிசுத்தமான ஆண்டவர் இன்றைக்கு வருவார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நிறைவான சந்தோஷத்தை தருகிறவர் என்ற தலைப்பில் இந்த பிரசங்கத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மகிமையின் இறைவன் இறங்கி வருவார். பரலோக தேவனுடைய கரம் இறங்கி வரும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நிறைவு வரப்போகிறது. பரலோகம் திறக்கப்பட போகிறது. நேற்றும் என்றும் என்றும் மாறாத இறைவன் அதை கொடுத்து உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, இன்றைக்கு கேளுங்கள், இப்பொழுது கேளுங்கள், உங்கள் பிதா நிறைவாய் கொடுப்பார். ஆசீர்வாதம் என்றால் என்ன? நிறைவான ஆசீர்வாதம் என்றால் என்ன? பல பிரசங்களில் நான் வியாக்கியானம் பண்ணினது உண்டு. ஒரு தகப்பனிடத்தில் மகன் வந்து 100 ரூபீஸ் கேட்டு 100 ரூபீஸ் கொடுத்துட்டா அது சந்தோஷம். 100 ரூபீஸ் கேட்டு 500 ரூபீஸ் கொடுத்துட்டா நிறைவான சந்தோஷம். சாதாரண ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இப்பொழுது காத்திருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க போகிறார். செத்துப்போன மீன்களுக்காய் காத்திருந்த பேதுருடைய, சீமோன் பேதுருடைய படகை, அந்த செத்துப்போன மீன் அன்றாட ஜீவியத்துக்குள்ள தேவ வாழ்வாதாரத்தையும் சந்தித்தது மட்டுமல்ல, பிரதான அப்போஸ்தலனாக பரலோகத்தின் சாவியே கையில் கொடுத்து அவனை தன்னுடைய ராஜ்யத்திற்கு ஆட்களை பிடிக்கிறாய் மாற்றின இறைவன். இன்று நீ நினைப்பது சின்ன காரியம், கர்த்தர் கொடுப்பதோ அளவில்லாமல் கொடுப்பது. எத்தனை சந்தோஷம் சொல்லுங்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். யோவான் 14:14 இயேசு சொன்னார், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். If you shall ask anything in my name, I will do it. என்ற நாமத்தில் நீங்கள் எந்தெல்லாம் அபேட்சிக்கிறதோ அதை உங்களுக்கு நான் நல்கும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் எதையெல்லாம் கேட்கிறோ அதை கொடுப்பார். ஏன் அதை கொடுப்பார்?
2000 வருஷங்களுக்கு முன்பு இறைவன் தன்னுடைய குமாரனை சிலுவையில் உங்களுக்கு பதிலாக, உங்கள் சாபத்துக்கு பதிலாக, உங்கள் தரித்திரத்துக்கு பதிலாக, உங்கள் வியாதிக்கு பதிலாக, உங்கள் அக்கிரமத்துக்கு பதிலாக, உங்கள் மீறுதலுக்கு பதிலாக, உங்கள் துக்கத்துக்கு பதிலாக, உங்களுடைய சகல சாபத்துக்கு பதிலாக அவரை சிலுவையில் வைத்து கொடுத்தார், விலை கொடுத்து விட்டார். உங்கள் பொருளை யாரோ திருடி வைத்திருந்தார்களா? அடகு கடையில் இருந்தது. சாத்தானுடைய கையிலே உங்கள் ரட்சிப்பு அடகா இருந்தது. பார்த்துக்கங்க. ஏதேன் தோட்டத்திலே விற்று போட்ட அந்த ரட்சிப்பை வட்டி முதலமாய் கொடுத்து மீட்பதற்காக தேவன் தன்னுடைய செல்ல குமாரனை கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவரே கொடுத்தார். எதற்கெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோ அதை இனிமேல் நீங்கள் சுமக்க கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக பிதாவாகிய தேவன் தன் குமாரனை விலைக்கிரயமாக கொடுத்து, அவன் 10% வட்டி கேட்டார், இவர் 100% வட்டி கொடுத்து வாங்கிட்டார். விலையேறப்பட்ட இரத்தத்தினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் நீங்கள் விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியாண்டு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. உலக தோற்றத்துக்கும் ரிசர்வேஷன் சீட்டில் உட்கார வைத்தார் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரன். எதற்கு? அடிக்கப்படும்படி, கொல்லப்படும்படி, பலியாக வார்க்கும்படி, பிரஜாபதியை, பூரண புருஷனை, இறைவன் மனுமக்களுக்காக யாகபலி ஆக வேண்டும் என்று ரிக், ஜாமம், மஜூர், அதரண வேதங்கள் குறிப்பிட்ட ஒரு பிரஜாபதியை, பூரண புருஷனை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை கொடுத்து உங்களை மீட்டவர். அவர் பெயரில் எதை கேட்டாலும் நிச்சய வல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி அந்த பெயரை உச்சரித்து விட்டாலே போதும். இயேசு என்ற பெயரை நீங்கள் உச்சரித்தாலே போதும், அடுத்த சணம் நீங்கள் விரும்பினது வரும். வேதம் சொல்ல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை நான் விடுதலையாக்குவேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில், ஹையஸ்ட் பொசிஷன் தி வேர்ல்ட், மிகச்சும் உன்னத ஸ்தானத்தில் இருத்தும் என்ற அர்த்தம். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் பெயரை அறிந்தவனுக்கே அவ்வளவு ஆண்டால் அந்த பெயரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்தவனுக்கு எப்படி இருக்கும்? கைகளை தட்டி இயேசு என்று சொல்லுகிறவனுக்கே ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தால், அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்ட இருதய கமலங்களிலே அவர் குடியிருத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். கைகளை தட்டி மகிமையான தேவன் வல்லமை நான் நிரப்புவார், ஆசீர்வாதத்தை நான் நிரப்புவார், நிறைவான சந்தோஷத்தை தருவார். நீங்கள் விரும்புகிறது அவராலே வரப்போகிறது. இந்த வாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற உங்கள் குடும்பத்தில் என்ன விரும்பி இந்த கடந்த 7 நாளா ஜெபித்து வந்தீர்களோ, 6 நாட்களா ஜெபித்தது 7ஆம் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்களோ, வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் உங்கள் விருப்பங்களை கொடுப்பேன் என்று சொல்லித்தான் இந்த பலிபீடத்துக்கு இயேசு என்னை அனுப்பினார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எண்ணுகிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் மேலாக செய்கிறவர். நான் பிச்சை காசு 500 ரூபாய் சேலைக்காய் காத்திருப்பேன், உன் வீட்டுக்காரர் 5000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை வாங்கி கொடுக்க ஆசையாக இருக்கிறார். 500 ரூபாய் சேலைக்காக அவரோட சண்டை போட்டிருப்பேன். அவர் வாங்கி வைத்தது 5000 ரூபாய் பட்டுப்புடவை. அப்போ கிறுக்கி தானே நீ? வெங்காயத்துக்கும் கருவாட்டுக்கும் உப்புக்கும் புளிக்கும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டியது அவர் பெரிய பரிசு, ராயல் கிஃப்ட், ராஜரீக வெகுமதி. நீ போட்ட ஒரு கணக்கு அல்லடா. நீ எண்ணுகிறதற்கும் நீ நினைப்பதற்கும் மேலான காரியத்தை செய்ய வல்லமையுள்ள இறைவன், மகா பெரிய இறைவன். He is almighty God, is loving God. Our Lord Jesus Christ the same extent today and forever. நீ நினைப்பதற்கு மேலாக உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்துகிறவர், மகிமையினா நிரப்புகிறவர், ஆசீர்வாதத்தினா நிரப்புகிறவர், வல்லமையினா நிரப்புகிறவர். நாம் எண்ணுகிறதுக்கும் நினைப்பதற்கு மேலான காரியத்தை நமக்கு செய்து ஆசீர்வதிக்கிறவர். என் அன்புக்குரியவர்களே, ஒரு வீட்டில், பெரிய பணக்காரர் வீட்டில் 2 குமாரர்கள் இருந்தார்கள். கெட்ட குமாரனை போல அங்கேயும் ஒரு குமாரன் இருந்தான். குடி, வெறி, கஞ்சா, புகையிலை, சிகரெட்டு, தண்ணி, பெண்கள் சகவாசம், விபச்சாரம், வேசித்தனத்தில் ஐயோ அந்த தகப்பனுக்கு முள்ளாகவே பிறந்திருந்தான். பாருங்கள், எல்லாம் அழித்து போட்டான். கடைசியில் தகப்பனிடத்தில் இருந்த ஒரு சொத்தை கேட்டு கொஞ்சம் பாகத்தை பிரித்து தரும்படி இளைய மகன் கேட்டான். துப்பாக்கி எடுத்து தகப்பன் நெற்றியில் வைத்தான். வைத்து விட்டு சொன்னான், எனக்கு என் பேரில் இப்பொழுதே நீ ரெஜிஸ்டர் பண்ணாட்டி
சொத்தை எழுதி வைக்காவிட்டால் நான் இப்பொழுதே உன்னை சுட்டு கொலை செய்து விடுவேன், எழுதி கொடு என்றான். தகப்பன் சிரித்துக் கொண்டே சொன்னார், தாராளமாக சுடு, என்னை சுட்டு கொலை செய்து விடு. ஆனால் ஒன்று, கொலை செய்த பின்பு ஒன்று நீ கவனிக்க வேண்டும். என் இருதயத்தை பிளந்து அந்த இருதயத்தை எடுத்து பார், அந்த இருதயம் முழுவது உன் பெயர் தான் இருக்கும். உண்மையில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் என்றான். அதையும் கேட்காமல் சுட்டான். தகப்பனுடைய பீரோவை திறந்தான், அலமாரியை திறந்து பார்த்தான். அந்த தகப்பனுடைய 75% சொத்துக்களை இந்த மகன் மேலில் எழுதி வைத்திருந்தார். ஐயோ, அவன் துடிச்சான். எங்க அப்பா விளையாட்டுக்கு சொல்றான் நினைச்சேனே, என் தகப்பனை கொன்று போட்டேன், ஐயோ நான் மகா பாவி, ஐயோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டேனே, துடித்தான். நாமும் தான் அவசரத்தில் முடிவெடுக்கிறோம். என்ன செய்தார்? இந்த உலக காரியத்துக்காக, உலக வேஷத்துக்காக, உலக இன்பத்திற்காக, உலக சுகத்துக்காக, சரீர இச்சைக்காக பல விதங்களில் நாம் இறைவனை துன்பப்படுத்தி விடுகிறோம். எனக்கு என்ன வைத்திருக்கிறேன்? ஒரு பைக்கு கேட்டா வாங்கி தரீரா? ஒரு மொபைல் கேட்டா வாங்கி தராரா? ஓசி மொபைலை வாங்கிட்டு நானும் அந்த ஆள் விரட்டிக்கிட்டே இருக்கிறேன். நீ உமால முடியுதா? உமால் நல்லா படிக்க வைக்க முடியுதா? ஒருவேளை மனம் அப்படி கேள்வி கேட்கும். பெற்ற தகப்பனையும் தாயும் பார்த்து, இந்த உலகத்திலேயே நாம் மூச்சு விடும் சகல மனிதரிலும் உன்னை 100% நேசிக்கிற ஒரு ஆத்மா இருக்கிறது என்றால் அது உன்னை பெற்ற தாயும் தகப்பனும் தான். அந்த இருதயத்தை திறந்து பார்த்தால் தெரியும். 24 மணி நேரமும் நம் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி ஓடாய் தேய்கிற தகப்பன், பிள்ளைகளையே நினைத்து தன் வயிற்றை சாப்பாடு இருந்தாலும் இல்லாவிட்ட ஈரத்துணியை இடுப்பிலே கட்டிக்கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிடும் அழகை பார்த்து ரசிக்கிற தாய். ஒரு உலக பிரகாரமான ஒரு தாய்க்கும் தந்தைக்குமே இவ்வளவு அன்பு இருக்குமானால், உனக்காக உயிரை கொடுத்த தெய்வம் அவர் பேரை உச்சரித்து கூப்பிடுற மகனே மகளே உனக்கு எப்படி கொடுப்பார் பாரு, நிறைவாய் கொடுப்பார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. தேவனே அதை செய்வார். எத்தனை சந்தோஷம். இரக்கம் காட்டுவார், மகிமையினா நிரப்புவார். இறைவனுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? நேசர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்றைக்கு கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் அவர் நாம் கடிந்து கொள்ளும் பொழுது அவர் மேல் நமக்கு முறுமுறுப்பு வருகிறது. கேட்ட நேரத்தில் கிடைக்காத போது முறுமுறுப்பு வருகிறது. அவருக்கு தெரியும் எப்பொழுது எதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று. கைகளை தட்டி எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தானே தெரியும். God knows everything and all. உன் உள்ளந்திரியங்களை ஆராய்ச்சி பண்ணுகிறவர், நீ எதற்காக கேட்க என்பதும் அவருக்கு தெரியும். பாருங்க, மாடு போனவனுக்கு செடியெல்லாம் கண்ணு. நம்ம பிள்ளைங்க போயிடுச்சா, இந்த அம்மாமார் பைக் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவன் வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருக்கக்கூடாது என்பதுக்கல்ல. ஐயோ பைக்கில் போய் என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுமோ, ஈரக்கொலையை பிடிச்சிக்கிட்டு பறந்துட்டி கிறிஸ்தவ அம்மாவாக இருந்தால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் கூட அப்படித்தான். என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பசங்களாச்சும் என் கூட இருக்கிற பிள்ளைங்க கடைக்கு போயிட்டு வரந்தட்டியும் ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பேன். பிள்ளைங்க வரணும், ஆண்டவரே ஆண்டவரேன்னு. எங்கேயோ கூட இந்த 3வது மனிதனுக்கு கூட தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் நல்லபடியாக போய் நல்லபடியாக திரும்ப வேண்டும் என்று இருக்குமானால் தேவனை எப்படி பாதுகாக்கார்பார். போக்கிலும் வரத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் போக்கையும் வரத்தையும் காப்பார். இன்று முதல் எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போக்கையும் வரத்தையும் காக்கிற இறைவன் இன்றைக்கு காப்பார், நிறைவாய் கொடுப்பார். தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? நீசலாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனவேதான் சகல ஜீவனும் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் கையை திறக்க அவர் சாப்பிடும், வாங்கி கொள்ள அவைகள் திருப்தி அடையுமாம். கைகளை தட்டி சாப்பாடு போடும்போது திருப்தியாக போடணும். நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சொல்லுவாங்க, ஆனால் நல்லா கொடுக்க மாட்டாங்க. நல்லா சாப்பிடுங்க. எங்கள் 2 இட்லியை வச்சுக்கிட்டு என்னத்தை நல்லா சாப்பிட்றது? அவனும் கொஞ்சமாக போடுங்க கொஞ்சமாக போடுங்கம்மா, கையை எப்படி காட்டிட்டு கொஞ்சமாக போடுங்க கொஞ்சமாக போடுங்கன்னு. இந்தம்மா நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட 2 இட்லியை வச்சுட்டு போதுமா
ஆண்டவர் அப்படி அல்ல, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிறவர். அவருக்கு ஒரு மாற்று பெயர் உண்டு. யாக்கோபு எழுதுகிறார், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற இறைவன். கைகளை தட்டி, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இறைவன் அவர். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். 1990ஆம் ஆண்டு நான் மதுரைக்கு வந்தேன். 91ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மதுரை துரைசாமி நகர் என்று ஒரு இடம் உண்டு. பைபாஸ் ரோட்டில் வானமாமல் நகர், துரைசாமி. இன்றைக்கு KFC இருக்குது, அதுக்கு பக்கத்தில் உள்ள 775 ரூபாய் வாடகைக்கு அந்த வீடை எடுத்து நம்முடைய அலுவலகத்தை தொடங்கினோம். அந்த 775 ரூபாய் கொடுப்பதுக்கு அதை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஒரு 50 பைசா டீக்கு கிடைக்கிறது அந்த காலத்தில் பெரிய விஷயம். இப்போ 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு டைனிங், அது ரூம். ஆனால் பாத்ரூம் வந்து காமன், அது அவுட்டோர், வெளியே பின்பக்கம். அந்த பாத்ரூம் எப்படின்னா டாப்லெஸ் பாத்ரூம். என்ன பாத்ரூமு? டாப்லெஸ். அப்படின்னா புரியுது அவங்களுக்கு? கூரையே இல்லாத பாத்ரூம். நாங்கள் கேரளாவில் வாழ்ந்தவங்க, திருநெல்வேலியிலேருந்து கேரளாவில் குடியேறி வாழ்ந்தவங்க. அங்கே ஒரு கேரளாவில் ஒரு பழக்கம்னா, சின்ன குடிசை வீடாக இருந்தாலும் ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கும். வெளியெல்லாம் இங்கே மாதிரி ஃப்ரீயாக உட்காந்துலாம் போக முடியாது. ஏன்னா ஹோட்டலில் இருந்து பார்த்தா, என் ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தார். சென்னையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தா மார்னிங் பார்த்தீங்கன்னா வரிசையாக வயலில் மனுஷங்களாக உட்காந்துருந்தாங்க. பிரதர் வாட் ஹேப்பன்? நான் சொன்னேன், இந்தியா கல்ச்சர் இது, இதான் இந்தியா. சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியான்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த லிட்டில் இந்தியாவுக்கு நுழைக்கும் போதே தெரியும், ஒன்று நாத்தம் அடிக்க ஆரம்பிக்கும், இந்தியா வந்துருச்சு மாயம். கேரளாவில் எல்லா வீட்டிலும் ஒரு டாய்லெட் இருக்கும் பார்த்துக்கங்க. இங்கே எனக்கு இந்த வெளியே போய் பழக்கமே இல்லை. குளிக்கணும், பாத்ரூம் போகணும், மற்ற காரியங்களை செய்யணும். எப்போ போகலாம்? மேலே கூரை இல்லை, சுற்றி வீடு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்து எல்லாம் பிராமணர் வீடு. அவங்க காலையில் சுப்பிரபாதம் பாடிட்டு அந்த துளசி மாடத்தை சுற்றி வர்றதுக்கும் அந்த பக்கம் தான் வருவாங்க. நைட்டில் தான் அவங்க காற்று வாங்க மாமியும் மாமாவும் மேலே போய் உலாத்துட்டு இருப்பார். நைட்டும் குளிக்க முடியாது, காலையில் என் காலை கடனை முடிக்க முடியாது. நான் சித்திரவதைப்பட்டிருக்கிறேன், அழுவேன். ஒரு பாத்ரூம் இருக்கக்கூடாதா? எங்களுக்கு வீடு கொடுத்த கிருஷ்ணகுமாரி என்ற தங்கையின் பேரில் வீடு. அந்த வீட்டை எங்களுக்கு பகவானுக்கு தானே ஆராதனை தாராளம் நடத்திக்கோங்கன்னு அந்த பிராமணன் கொடுத்தார். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த. இப்போ எங்கே இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பே. இப்போ இரவு 10 மணிக்கு மேலே, அப்போ தான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க கீழே உலாத்திட்டு மாமி மாமனும் கீழே வருவா. அப்போ தான் நான் ஜலத்தை எடுத்துட்டு நீராட போவேன் பார்த்துக்கோங்க. பல நாள் கவலை எனக்கு. ஒரு பாத்திரம் உள்ள வீடு எனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. ஆம்பளைக்கே இப்படி இருக்கும்னா பெண்கள் வந்தால் என்ன பிரச்சனை இருக்கும் பார்த்துக்கோங்க. பார்த்தார். அதை முடித்தோம். 95ஆம் ஆண்டு மீனாட்சி நகர் என்ற இடத்துக்கு வாடகைக்கு வந்தோம். 95ஆம் ஆண்டுக்கு பிறகு விளாங்குடிக்கு வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு வந்தோம். அதற்கு பக்கத்தில் தான் சுமார் 60 சென்ற இடத்தையும் கொடுத்து ஆண்டவர் 2002ஆம் வருஷம் பெரிய ஒரு மாளிகையை கட்டினார் கைகளை தட்டி. அந்த மாளிகையில், அந்த வீட்டில் கீழே வீடு, மேலே ஆஃபீஸு, அப்புறம் சேப்பல், அப்புறம் கேம்பஸ் எல்லாத்தையும் சேர்த்து கட்டி கொடுத்தார். அதில் இன்றைக்கி ஒரு 17 பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுது. எத்தனை? 17. அது என்னோட பாத்ரூமும் ஊழியக்காரங்க தங்குற ரூமுடைய பாத்ரூமும் 10க்கு 12 சைஸில் ரூமு. ஓடி விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம். டாப்லெஸ் பாத்ரூம் இருந்தவனுக்கு தேவன் எப்படி கொடுத்தா? அந்த ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நீங்கள் அங்கே பாத்ரூமே இல்லாமல் இருந்தீங்க பிரதர், உங்கள் பாத்ரூம் 5 ஸ்டார் ரேஞ்சில் தான் இருக்கணும். அப்போ நான் வந்து துபாயிலையோ சிங்கப்பூர்லேயோ பார்த்த ஒரு ஸ்டார் ஹோட்டலோடைய பாத்ரூமுடைய அப்படி மாடலை வச்சுட்டு வந்தேன். அது மாதிரியே கட்டி கொடுத்தாங்க. அந்த அந்த பாத்ரூமுடைய ஸ்பான்சர்லாம் ஒரு சிஸ்டர் தான். கைகளை தட்டி, நீங்கள் ராஜாமாக இருக்கணும். நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி தேவன் நினைத்து வைத்திருப்பார். பாருங்கள், பாத்ரூம் விஷயத்திலே இவ்வளோ நிறைவாய் ஆண்டவர்களுக்கு கொடுக்க முடியுமானால்
அதை விட உன்னதமான காரியத்துக்காக ஜெபிக்கிற உங்களுக்கு எப்படி கொடுப்பார் பாருங்கள். கைகளை தட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணை, உங்களுக்கு வேலை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுக்கு வீடு எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் வைத்து விடுங்க. நிறைவாய் கொடுக்கிறவர். கைகளை தட்டி என்ன கேட்டாலும் கொடுக்கிறவர். இயேசு என்ற பெயரில் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதை கொடுக்கிற இறைவன். ராஜகுமாரனை போல் இன்றைக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். ராஜகுமாரனை போல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலகமெங்கும் பல தலைவர்கள், ராஜாக்கள், முதலமைச்சர்கள், மந்திரிகள் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார்கள். பிரதர், நான் எலெக்ஷன்ல நிக்கட்டா, ஜெயிச்சிடுவேனா, மந்திரி ஆயிடுவேனா, எப்படி இருக்கும் தேசம், நான் என்ன தேவதூதனா? சாதாரண அழுகி போகிற கரத்தை வைத்து மண்ணுக்குள் போட்டால் நான் உங்களைப் போல மண்ணாய் மாறுகிற ஒரு சாதாரண செத்த நாயிலும் கேவலமான ஒரு மனிதன். ஆனால் இந்த கரத்தை வைத்தா உங்க தலையை, உங்க கையை எங்க தலைமையில வைங்க ஐயா, அது போதும். உங்க கால் பாதம் எங்க வீட்டுக்குள்ள பட்டு ஐயா போதும், பாதம் பட்டா போதும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுதான் ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்தார், நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். கைகளை தட்டி அம்பானிக்கு, அதானிக்கு, பில்கேட்ஸ்க்கு, டாடா பிர்லாவுக்கு, இவர்களுக்கெல்லாம் இல்லாத கனத்தை தேவனுடைய மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் தான் அரசர்களையே அபிஷேகம் பண்ணுவார்கள், பிரதிஷ்டை செய்வார்கள். தீர்க்கதரிசிகளை அழைத்து தான் அரசர்களை, ராஜாக்களை, பிரதம மந்திரிகளை, இதோ ஜனாதிபதிகளை அபிஷேகம் பண்ண சொல்லுவார்கள். ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கிறவர். கொஞ்சமில்லை, நீங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். இயேசுநாதரை ஏதோ மத சார்ந்து நாங்கள் கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு போனோம் இல்லை. நீ ராஜகுமாரத்திய அழைக்கப்பட்டவள். கைகளை தட்டி இளவரசியை விட ராஜகுமாரத்திய அழைக்கப்பட்டவர். ராயல் சொசைட்டி இன் த வேர்ல்ட், ராயல் ஃபேமிலி இன் த வேர்ல்ட். விக்டோரியா மகாராணியுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டார்கள். விக்டோரியா மகாராணி ஒரு நாள் சிங்காசனத்துக்கு உட்காரும் பொழுது கூட இருந்த மந்திரிகள்லாம் சொன்னார்கள், அம்மா அந்த ரூமில் போயிட்டு தானே நீங்கள் சிங்காசனத்துக்கு போகிறீங்க, சபை மண்டபத்துக்கு வந்து உட்கார்றீங்க. நீங்கள் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை விட்ட ஆண்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், இந்த ரகசியம் என்னம்மா? கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு சின்ன அறையை காண்பித்தார்கள். 2 குழி, சின்ன குழி இருந்துச்சு. இதுதான் அந்த ரகசியம். இது என்னம்மா? நாங்கள் தினந்தோறும் நான் முழங்கால் படியிட்டு பரலோக ராஜாவை நோக்கி கேட்பேன், ஆண்டவரே எங்கேயோ இருந்து என்னை தூக்கி என்னை பட்டத்து ராணியாய் மாற்றினேன், தேசம் யாரும் எனக்கு தாரும், தேசமெல்லாம் எனக்கு தாரும் என்று அவரை மகிமைப்படுத்துவேன். அந்த முழங்கால் போட்ட குழிகள் தான் இந்த 2 குழிகளும். இந்த முழங்காலின் ரகசியம்தான் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் என்னுடைய அரசாங்கம் நின்றது. கைகளை தட்டி ஒரு சாதாரண பெண் கர்த்தர் கொடுத்தால் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கொடுப்பார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! தேவன் கொடுக்கும் பொழுது அப்படித்தான். இறைவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாவற்றையும் அவருக்கு ஒரு மாற்று பெயர் உண்டு. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றிலும் நிரப்புகிறவர். என் அன்புக்குரியவர்களே, வெளிநாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். சாமுவேல் டேனியல் என்ற ஒரு பெரும் குற்றவாளி, அவனுக்கு மரண தண்டனை சக்கர நாற்காலியில் வைத்து அவனை கொன்று போட வேண்டும் என்று நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அவன் சிறையில் இருக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டான், இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். தினமும் வேத வாசிப்பான், ஜெபிப்பான், கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தான். கடைசியாக நாளை காலை 3 மணிக்கு அவனை சர்க்கரை நாற்காலில் வைத்து கொலை செய்ய போற நேரம் நிச்சயித்தது. அதனுடைய உத்தரவு வந்தது. அவனுக்காக பிரார்த்தனை செய்ய அவனை நடத்தின பாஸ்டர் வந்தார், போதகர் வந்தார். டேனியல், நாளைக்கு நீ மரிக்க போகிறாய், கவலையா இருக்குதா? மனசு ஏதாவது கஷ்டப்படுதாப்பா? ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? அவன் சிரித்தான். அவன் சொன்னான், பாஸ்டர், எனக்கு ஒரு கவலையும் இல்லை. சந்தோஷம் விளையாட்டு பந்தயத்திலே நான் வெற்றி கோப்பை வாங்குவதை போல மரணத்தை பார்க்க போகிறேன். காரணம், தினந்தோறும் கண்ணை மூடி எழுந்திருப்பேன், காலையில் இந்த சிறக்கம்பியை பார்ப்பேன், சுற்றில் இருக்கிற மரங்களை பார்ப்பேன், பறவைகளை பார்ப்பேன், தினந்தோறும் பார்க்குற சாப்பாடை கொண்டு தட்டுவாங்க, அதை பார்ப்பேன்.
ஆனா நாளை அப்படி இல்லை பாஸ்டர், கண்ணை மூடுவேன், எப்ப கண்ணை திறக்கிறேன்னு தெரியாது, ஆனா கண்ணை திறக்கும் போது யாருக்காய் காத்திருந்தேனோ அவர் முகத்தை பார்ப்பேன், கைகளை தட்டி அந்த மகிமையான பரலோகத்தை பார்ப்பேன். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! இறைவனை காண்பது, இறைவனோடு வாழ்வது. இந்த உலகத்தில் துன்பத்தின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துக்காக இருதய கமலங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பது உண்மையானால் ஒரு நிறைவான சந்தோஷம், இருதயத்தில் ஆட்கொண்டிருக்கும் சமாதானம். ஒரு நாள் நான் யாரை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்தேனோ, யார் பேரை சொன்னதுக்காக குடும்பத்தில் அருவருப்பா எண்ணப்பட்டேனோ, யார் பேரை சொன்னதுக்காக நான் படும் பாடுகளை பட்டு சோதனைகளை பட்டு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேனோ, அந்த பேருக்கு சொந்தக்காரன் நான் பார்ப்பேன். வா மகளே என்று அணைப்பார், மார்போடு அணைப்பார், ஆசையாய் முத்தமிடுவார். இந்த உலகத்தில் இதுவரை காணாத இன்பமான அதிசயங்கள் எல்லாம் காண்பிப்பார், கைகளை தட்டி. ஐயோ, தரையெல்லாம் தங்கமயம், ஜீவ விருட்சம், வெள்ளி நீரோடைய போல ஜீவநதி ஓடும். அங்கே ஆண்டவர் உங்களை கொண்டு அழைத்து கொண்டு போவார். எத்தனை பாக்கியம்! பழைய ஒரு பாடல் உண்டு, பாடட்டுமா? சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. சோபன கீதமே சுந்தர நாடதே, சோபன கீதமே சுந்தர நாடதே, சுத்தர்கள் ஒருமிச்சு வாழ்வாரே, சுத்தர்கள் ஒருமிச்சு வாழ்வாரே. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. மகிமையே ஆனந்த பாக்யமே, மகிமையே ஆனந்த பாக்யமே, நாவினால் இயம்பவும் இயலாதே, நாவினால் இயம்பவும் இயலாதே. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. இயேசுவே என் சம்பத்தல்லவோ நிச்சயம் என்றும் அழியா சுதந்திரம். இயேசுவே என் சம்பத்தல்லவோ நிச்சயம் என்றும் அழியா சுதந்திரம். சோபன கீதமே சுந்தர நாடதே, சோபன கீதமே சுந்தர நாடதே, சுத்தர்கள் ஒருமித்து வாழ்வாரே, சுத்தர்கள் ஒருமித்து வாழ்வாரே. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. உலகம் கொடுக்கவும் எடுக்க முடியாத சந்தோஷம். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவுமாலே முடியும். சொல்ல முடியாததும் மகிமையில் இருந்ததுமான சந்தோஷத்தை ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பார். இந்த உலகம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் புருஷன், உங்கள் இப்ப இருக்கிற நகை, நட்டு, மூக்கத்தி, பிள்ளைக்கு, டோலக்கு, ஜிமிக்கு, ஒட்டியானம், அட்டியல், பதக்கம், சங்கிலி, இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷம். பூனம் சாரி, காஞ்சிபுரம் சாரி, பனாரஸ் சாரி, இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷம். நாத்னா, நங்கை, மதினி, மச்சாம்,
சித்தப்பா பெரியப்பா குப்பி ராதி ராதா இவங்கெல்லாம் கொடுக்காத சந்தோஷம் ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இவர்களெல்லாம் நினைத்தே பார்க்க மாட்டீர்கள். சீ, இதுக்கா எத்தனை நாள் நாயை போல திரிந்தேன். எத்தனை பேரின்பம் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம், உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த வலது பாரிசத்து நித்திய பேரின்பம் உண்டு. உற்று யோவான் 20:4 சொல்கிறது, மாயக்காண்டு சந்தோஷம் ஒளியும். ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் தான் அவனுக்கு. மாயக்காண்ட சந்தோஷம் எவ்வளவு நேரமா? ஒத்த நிமிஷம். அதான் சொல்லுவாங்க உலக மனுஷன், ஒத்த நிமிஷம் சோத்துக்கடா நாயா அலைகிற. தென்னிந்திய திருச்சபை கீர்த்தனை கூட ஒரு கீர்த்தனை உண்டு. அற்ப நிமிஷ ஆசை காட்டி அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. அற்ப நிமிஷ ஆசை காட்டி அக்கினி கடல் தள்ளுவான். ஒரே ஒரு செகண்ட். ஹாய் டார்லிங் அப்படின்பா, ஹார்ட் போட்டு ஒரு அம்பை விடுவா, அடுத்த நிமிஷம் விழுந்துருவேன். பெண்ணாசையே பெரும்பித்து, அதில் பிறப்பதெல்லாம் விபத்து. என்னடா நேச்சர்? சகல சிருஷ்டிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மாமிச உறவு. தன் இனத்தை பருக பண்ணுவதற்காக ஆண்டவரோ கொடுக்கப்பட்ட ஒரு உணர்வு. அதை ஏன் சுகபகமாய் மாற்றிக்கொண்டு நாயை போல அலைய வேண்டும்? வேறு எதற்காகவும் ஆண் பெண் உறவை ஆண்டவர் உண்டாக்கவில்லை, பரிசுத்தமான ஒரு சந்ததி பிறப்பிப்பதற்காக. சமூகம் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறதே. மிருகங்களுக்கு எப்படி உணர்வோ அதே போலதான் மனிதனுக்கும். மனிதன் தான் அதை சுகபகமாய் மாற்றிக்கொண்டான். அதற்காக பல உபாய தந்திரங்களை தேடிக்கொள்கிறான். உபகரணங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறான், மருந்துகளை உண்டாக்கி வைத்திருக்கிறான், இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். வேண்டாம் நண்பனே, நிறைவான சந்தோஷம் இறைவன் கொடுப்பது. நிறைவான சந்தோஷம். சங்கீதம் 19:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். கைகளை தட்டி, கர்த்தருடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். சங்கீதம் 40:16, சங்கீதம் 74 சொல்கிறது, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து களிகூற கடவர்கள். கைகளை தட்டி. யாரா மகிழ்ந்திருப்பாங்களா? அவரை தேடுகிறவர்கள். எஸ்தர் 3:15, அங்கே எஸ்தரின் புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது? சூசா நகரம் கலங்கிற்று. மொர்தெகாய், எஸ்தர், யூத ஜாதிகள் 127 நாடுகளை ஆண்ட அகாசுவேருடைய ராஜ்யத்துள் கட்டளை பிறந்தது. 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை ஒரே நாளில் கொன்று குவித்து விட வேண்டும் என்று. ஆமான் என்ற ஒரு அமலேக்கியன் பிராடு பண்ணி சட்டங்களை மாற்றி அளித்து குடிகார அரசனாகி அகாசுவேருக்கு மூளைச்சலவை செய்து அந்த சட்டங்களை வாங்கினான். இப்ப என்னாச்சு பாருங்க. இந்த சட்டத்தினால் சூசா நகரம் கலங்கிற்று. எப்பொழுது வரை? எஸ்தர் 3:15 சூசா நகரம் கலங்கிற்று. எஸ்தர் 8:15 சூசா நகரம் மகிழ்ந்து களிகூறியது. கைகளத்தில் 5 சாப்டருக்குள்ள சாப்டர் மாத்திட்டார். இப்ப நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் மகிழ்ச்சியை கொண்டு வர போகிறார். நிறைவான சந்தோஷத்தை மகளே, நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான விடுதலையை, நிறைவான ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! ஆண்டவர் இதை செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேடுகிற கண்டடைவீர்கள். அவர் வலது பார்சத்தில் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், வலது பார்சத்தில் பேரின்பம் எழுதுகிற. என்ன பேரின்பமாம்? நித்திய பேரின்பம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு முறை என்னோடு பேசும்பொழுது சொன்னார், நான் ரோட்டில் காரில் போயிட்டு இருந்தேன்ப்பா, ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு ஒருத்தர் இருந்தான். இந்த சிகரெட்டை பிடிச்சவங்களுக்கு குதூகலம் கொண்டாட்டமேனு எழுதிருந்துச்சு. இந்த சிகரெட்டை பிடிக்கிறவனுக்கு என்னதான்? குதூகலம் கொண்டாட்டமேனு எழுதிருந்துச்சு. நான் நினச்சி பார்த்தேன், இந்த சிகரெட்டை பிடிக்கிறவனுக்கு குதூகலம் கொண்டாட்டமா? உதட்டில் சுடுந்துட்டு தானே அந்த கொண்டாட்டம் இருக்கும். அப்போ தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு எவ்வளவு கொண்டாட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு பாட்டு எழுதினேன், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. பிலிப்பியர் 4:4 சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். ரோமர் 12:12 சொல்கிறது, நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள்.
உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இறைவன் ஒரு நாள் என் கண்ணீரை துடைப்பார். இறைவன் பிரார்த்தனைக்கு பதில் தருவார். என் ஆண்டவர் என் பிள்ளைகளை மாற்றுவார், என் கணவனை மாற்றுவார், என் மனைவியை மாற்றுவார், என் வியாபாரத்தை உயர்த்துவார், என் கடன் பாரத்தை தீர்ப்பார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அநேக மடங்கு ஆசீர்வாதம் இருப்பேன். ஒரு நம்பிக்கை, விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஆமா, ஏனே இந்த சிஸ்டர் கேட்பாங்க, என் பிரேயருக்கு மட்டும் ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டாங்க, ஏனே பதில கொடுக்க. காத்திருங்கள், காத்திருங்கள், முடிவிலே விளங்கும். பாருங்களேன், நீங்கள் எண்ணுகிறதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் ஒன்று செய்வார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி உங்களை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துவாராம். உங்கள் புலம்பலை சந்தோஷமாக மாற்றுவாராம். சங்கீதம் 30 சங்கீதம் 11 வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 30 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டைகளை போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர். நீங்க இரட்டை களைந்து போட்டு, இரட்டுனா துக்க வஸ்திரத்தை களைந்து போட்டு என்னை மகிழ்ச்சினால் இடை கட்டு கட்டினீர். இரட்டை களைந்து போட்டீர், மகிழ்ச்சி நான் நிரப்பினீர். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! மகிமையின் ராஜா இறங்கி வருவார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஏசா 57:18 சொல்லுகிறது, துன்பப்படுகிறவருக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவர். அவருக்கு ஒரு பேர் உண்டு, துன்பப்படுறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். துன்பப்படுவோருக்கு ஆறுதல் செய்கிற இறைவன். ஏசா 53:3 சொல்லுகிற, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் என்று ஒரு பாலம் உண்டு, இப்பொழுதும் இருக்கிறது. இப்போது சிமெண்ட் எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் அந்த இப்பொழுதும் அங்கே ட்ரெயின் பாலமும் அங்கே இருக்கிறது. கப்பல் வரும்பொழுது அது மேலே தூக்கி கொள்ளும், கப்பல் போன பின்பு அந்த ட்ரெயின் பாலம் மூடிக்கொள்ளும். அங்கே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய 7-8 வயது மகன் சொன்னான், அப்பா, அந்த ரயில் கப்பல் வரும்பொழுது அந்த பாதை தூக்குவதை நான் பார்க்க வேண்டிய, என்னை அழைத்து கொண்டு போங்கள் என்று. அவனை அழைத்து கொண்டு போனார். அந்த ஸ்டேஷன் வரும்போது சிக்னல் கிடைத்த உடனே அந்த லிவரை இழுத்தா அந்த ட்ராக் 2 இணைஞ்சிரும். அது கீழே இறங்கும், மேலே ஏறும். ரயில் வரும் சத்தம் கேட்டது, சிக்னல் கிடைச்சது. அந்த தகப்பன் சொன்னார், மகனே, இங்கே இருந்துக்க, நான் அந்த லிவர் இழுக்க போறேன், வந்துடாத, இங்கே இருந்தே பாரு, ரூமில் இருந்தனாரு. சரி என்றான். சரி என்று கடகட என்று வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அந்த லிவரை இழுத்தார். ட்ரெயின் வெகு தூரத்தில் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ட்ரெயின் வரும் சத்தம் ஒரு பக்கம் சங்கு ஒலி போல கேட்டது, மறுபக்கம் அப்பா என்னை காப்பாற்றுங்கள், அப்பா என்னை காப்பாற்றுங்கள், அப்பா என்னை காப்பாற்றுங்கள் கூச்சல் கேட்டது. இருதயமே வெடித்து விடும் போல் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் திரும்பி பார்த்தா தன் 7 வயது பையன் அந்த ட்ராக் லிவர் இழுத்து ஜாயின் பண்ற இடத்துல ஷூ கால் மாட்டிக்கொண்டு அப்படி தண்டபாயத்தில் கிடந்தான். அப்பா சொன்னதை கேட்காம வெளியே வந்து வேடிக்கை பக்கம் ஓடி வந்தவன் மாட்டிக்கொண்டான். ஐயோ, அந்த தகப்பனுக்கு இருதயம் சுக்கு நூறாய் மாறி விடுவது போல உடைந்து போடும். ஐயோ, என் பிள்ளை மாட்டிக்கிட்டானே, நெஞ்சில் அடித்து அழ வேண்டும் போல இருந்தது. அப்பா காப்பாத்துங்கப்பா, காலு மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. டாடி, ஐயோ என்ன காப்பாற்றுங்க, டாடி கால் வர மாட்டேங்குதுப்பா, காலை எடுத்து விடுங்க. ஒரு பக்கம் மகனுடைய கூச்சல், மறுபக்கம் ட்ரெயின் பக்கத்தில் ரயில் வந்து விட்டது. 120 பயணிகள் இந்த ரயில் பயணமாய் கொண்டிருந்தார்கள். இந்த லிவரை மறுபடியும் இழுத்தால் அந்த பாலம் தூக்கிக் கொள்ளும், கப்பல் கடலில் விழுந்துவிடும். 120 பேரும் மாண்டு போவார்கள். தூக்கா விட்டால் தன் உயிரினும் மேலா நேசிக்கிற தன் ஒரே மகன் உடல் சிதறி செத்து போய்விடுவான் நினைத்தார். ஒரு பக்கம் மகனுடைய கூச்சல், மறுபக்கம் 120 ஆத்மாக்களுடைய உயிர் நினைத்தார்.
பையன் கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தான். அப்பா காப்பாத்துங்கப்பா, வலிக்குதுப்பா, ரயில் என்ன அடிச்சிரும்பா, காப்பாத்துங்கப்பா, என்னை காப்பாற்றுங்க. கூச்சல் போட்டான். இருதயத்தை கல்லாக்கினார். அப்படியே கண்ணை மூடிக்கொண்டார், காதுகளை பொத்திக் கொண்டார். ட்ரெயின் அந்த நேரம் வந்தது. அந்த பாதையை கடந்து சுகமா இந்த பக்கம் போனது. ரயில் என்ஜின் டிரைவர் அதை கவனித்தார். கொஞ்ச தூரம் போய் அந்த ட்ரெயின் நிறுத்தினார். தகப்பன் ஓடி போனார். கறி துண்டுகளைப் போல அங்கங்கே சிதறி கிடந்த தன் செல்லமானுடைய மாமிச துண்டுகளை எடுத்து நெஞ்சில போட்டுக்கிட்டார். நானே உன்னை கொண்டுட்டேனடா, நானே உன்னை கொலை செய்துட்டேனே, ஐயோ நானே உன்னை கொலை செய்து விட்டேன். உன்னை பலி கொடுத்து 120 பேரோட உயிரை காப்பாத்திருக்கிறேன்டா. என் மகனே, உன் உயிரை கொடுத்து இந்த 120 பேருடைய புலம்பலையும் ஆனந்த கழிப்பாய் மாற்றிவிட்டாய். ரட்டை களைந்து போட்டாய், துக்க வஸ்திரத்தை மாற்றி போட்டு விட்டாய். ட்ரெயினில் இருந்த ஜனங்கள் இறங்கி ஓடி வந்தார்கள். ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்தார். அந்த மகனுடைய தியாகத்தை பார்த்தார்கள். அத்தனை பேரும் அழுது புலம்பினார்கள். ஐயோ, தம் பிள்ளைனும் பார்க்காம எங்களுக்காக அவனை கொன்னு எங்க உயிரை காப்பாத்திருக்கிற ஐயா, எவ்வளோ பெரிய தியாகம். 2000 வருஷங்களுக்கு முன் ஒரு பக்கம் கூச்சல், தன் மகன் கூச்சல் போடுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் இந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீர்? என் இறைவனை என்னை காப்பாற்றக்கூடாதா? ஏன் என் முகத்தை மறைத்துக் கொண்டீர்? எதற்காக? ஏலி ஏலி லாமா சபக்தானி கூச்சல் போட்டார். இறைவன் வாங்கிக் கொள்ளவே இல்லை. கடைசியில் எல்லாம் முடிந்தது. பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாவியை ஒப்புக் கொடுத்து தலை தாழ்த்தி ஜீவனை விட்டார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிதா அதற்கு ஒரு பரிசு கொடுத்தார். அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபப்படுத்து மனுஷ பரியந்தம், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் கடைசி பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினால் பூமியில் உள்ள எல்லா நாவுகள் அவரை கர்த்தர் என்று அறிக்கையிடவும், எல்லா முழங்கால்கள் முடங்கவும், அவருக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை, கர்த்தர் என்ற நாமத்தை கொடுத்தார். கைகளை தட்டி புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றி சந்தோஷப்படுத்த தன் குமாரனை அனுப்பின இறைவன் இன்றைக்கு உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். சந்தோஷத்தினால் நிரப்புவார். எத்தனை சந்தோஷம்! ரோமர் 8:32 சொல்லுகிறது, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்கும் வேண்டி அவரை தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? 2 கொரிந்தியர் 1:4 சொல்கிறது, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று. பிலிப்பியர் 4:1 சொல்கிறது, ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை காண்டேன். அவருடைய தேற்றுவார் ஒருவரும் இல்லை. பிரசங்கி புலம்புகிறார். உங்களை தேற்ற ஒருவர் இருக்கிறார், அரவணைக்கு ஒருவர் இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் இருக்கிறார், மகிமையா நிரப்புவார். எத்தனை சந்தோஷம், மகிழ்ச்சி! பரலோக தேவன் அதை செய்வார். நான் எழுதிய ஒரு பாடல் ஒன்றுண்டு, பாடலாமா? சி மைனர். மலை போல் துன்பம் என்னை சூழ்ந்த நேரம், மடி மீது என்னை வைத்து தாலாட்டி நீரே, தாய் போல என்னை தேற்றினீ, தகப்பனை போல் தூக்கி சுமந்தீ, தாய் போல என்னை தேற்றினீ, தகப்பனை போல் தூக்கி சுமந்தீ. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா,
ஏசையா நீரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே. உளையான சேற்றி நின்று எடுத்தே உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தே. உளையான சேற்றி நின்று எடுத்தே உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நீரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. நான் நம்பும் மனிதர் கைவிட்ட போது நாதா என் வலப்பக்கம் நீர் இருக்கின்றீரே. நான் நம்பும் மனிதன் கைவிட்ட போதும் நாதா என் வலப்பக்கம் நீர் இருக்கின்றீரே. கண்மணி போல காத்து வந்த அன்பு கடைசி வரை உடனிருக்கும் அன்பு. கண்மணி போல காத்து வந்த அன்பு கடைசி வரை உடனிருக்கும் அன்பு. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நீரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. மலை போல் கிளேசம் எனில் வந்த நேரம் மடியில் கிடத்தி என்னை தாலோலிச்சூ. மலை போல் கிளேசம் எனில் வந்த நேரம் மடியில் கிடத்தி என்னை താലോലിച്ചു അമ്മയെ പോലെ ആശ്വസിപ്പിച്ചു അപ്പനെ പോൽ തോളിൽ വഹിച്ചു അമ്മയെ പോലെ ആശ്വസിപ്പിച്ചു അപ്പനെ പോൽ തോളിൽ വഹിച്ചു നാദാ നിന്റെ സ്നേഹം എന്നിൽ ആശ്വാസം തന്നു നാദാ യേശുനാദാ നീ എൻ ജീവൻ എന്നും എന്നാശ്രയമേ നാദാ നിന്റെ സ്നേഹം
എന്നിൽ ആശ്വാസം തന്നു നാഥാ. യേശുനാഥാ നീ എൻ ജീവൻ, എന്നും എന്നാശ്രയമേ. நான் நம்பும் புகலிடமே இயேசு, நான் நம்பும் புகலிடமே. (2007) நான் எழுதிய ஒரு பாடல் இது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்தில் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் கருப்பர் இன விடுதலைக்காக குரல் கொடுத்தவர். அவர் மரித்தார். அவருடைய சவ ஊர்வலம் புறப்பட்டது. 8 மாத ஆண் குழந்தையுடன் ஒரு கற்பர் என பெண் ஒருத்தி அந்த சப ஊர்வலத்தில் பங்கெடுத்தாள். கூட்டம் பக்கத்தில் போகவே முடியவில்லை. தூரத்தில் நின்றாள். அவருடைய பிரேத வண்டி, ராணுவ வண்டி அவருடைய பூத உடலை சுமந்து கொண்டு போனது. அந்த கற்பர் என பெண் தன் மகனை பார்த்து சொன்னாள், என் அன்பு மகனே, நம்முடைய கண்ணீரை துடைத்தவர் போகிறார் பார். நம் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றியவர் போகிறார் பார் மகனே. ஐயோ, நம் கண்ணீரை துடைத்தவர், நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றியவர் போகிறார் பாரப்பா, பார் மகன் என்று கூச்சல் போட்டார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு ஞாபகம் வரும். நம் கண்ணீரை துடைத்தவர், நம் துக்கங்களை சுமந்தவர், நம் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினவர் சிலுவையில் தொங்குகிறார். அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று. அன்புக்குரியவர்களே, உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி நிறைவான சந்தோஷத்தை தருவார். 1 சாமுவேல் 17:16 சொல்கிறது, அந்நாள் அழுது கொண்டே இருந்தாள். 1 சாமுவேல் 1:17 சொல்கிறது, அவளுக்கு ஒரு பதில் வந்தது, சமாதானத்தோடே போகலாம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் அழுதாள், சமாதானம் கிடைத்தது. 1 சாமுவேல் 1:18 சொல்கிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. தேவ சமூகத்தில் நாம் வடிக்கும் கண்ணீருக்கு விலை உண்டு மகனே. ஆண்டவர் சமூகத்தில் வடிக்கும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நமக்கு பதில் வரணும் உண்டு. வீண் போகாதவர், கண்ணீரை துருச்சியில் வைக்கிறவர். நம்முடைய கண்ணீர் கணக்கில் அக்கௌண்டபிள், அதுக்கு பதில் வரும். அப்புறம் அவள் சுக்கமுகமா இருக்கவே இல்லையா. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிச்சுதான் குழந்தையை தூக்கி கையில கொடுத்தாரா? இல்ல. அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தருவார், எனக்கு நிறைவே. என்றாவது ஒரு நாள் கண்ணை மூடுவதற்குள் என் பிள்ளைகளின் சமாதானத்தை காண்பேன், என் கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பேன். நான் இப்படியே இதே துக்கத்தோடு என் தரையில் என் தலை நரைமயிர் இறங்காது என்று ஒரு நம்பிக்கை நமக்கு ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிறது. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். எனவேதான் வேதம் சொல்ல, கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வீணா அத்தைட்ட புலம்பி, நாத்து நாட்ட புலம்பி, பக்கத்து வீட்டில் புலம்பி, ஆத்துக்காரட்ட புலம்பி, பொண்டாட்டிட்ட புலம்பி, நண்பன்ட்ட புலம்பி என்ன பிரயோஜனம்? புலம்ப வேண்டியவற்றை புலம்புவோம். கூச்சல் போட இடத்தில் கூச்சல் போடுங்கள். உங்கள் ஆனந்த களிப்பாய் உங்கள் புலம்பலை மாற பண்ணுவார். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்பட உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 102:16, சங்கீதம் 68:5 சொல்வது என்ன? திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை தள்ளாதவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தார். மரணத்தையே ஜெயித்தவர் மரிக்க போகிற உன்னை காப்பாற்ற மாட்டாரா? வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 15:54-57 வரை வாசித்து பாருங்களே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. சாது சுந்தர் சிங் ஊழியத்துக்கு போகும் பொழுது ராத்தங்க இடம் இல்லை. ஒரு குகை ஒன்று இருந்தது, பனி
பெய்யும் அந்த இமயமலை சாரலிலே அதுக்குள்ளே போய் ராத்தங்கினார். இரவு முழுது நிம்மதியாய் தூங்கினார். காலில் எழுந்து பார்த்தா 4-5 புலிகள் உள்ளே படுத்து கிடந்தது. ஒன்றும் அவரை சேதப்படுத்தவில்லை. மரணத்தை ஜெயித்தவர். சுற்றி உங்களுக்கு புலிகளைப் போல நிற்பார்கள், சிங்கங்களைப் போல நிற்பார்கள், துஷ்ட மிருகங்களைப் போல உங்கள் மாமிசத்தை பிடித்து தின்பதற்காக காத்திருப்பார்கள். ஆனால் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. தானியேலின் இறைவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டவர். உங்களை சுத்தி நிற்கிற துஷ்ட மிருகங்களின் வாய்களை கட்டுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். காரணம் என்ன? ரோமர் 6:9 சொல்ல, மரிச்சேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கொலோசியர் 2:15 சொல்லுங்க, நான் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி உங்களுக்கு சொந்தம். அந்த வெற்றி உங்களுக்கு சொந்தம். அந்த புலம்பலை மாற்றக்கூடிய பரம்பொருள் பரலோக வெற்றி நான் நிரப்புவார். உங்களுடைய சந்தோஷத்தை நான் நிரப்புவார். எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா! எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! பரலோக தேவனுடைய கரத்திலிருந்து அவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி சந்தோஷத்தை நான் நிரப்புவார். உங்கள் பிரயாணம் இந்த 2021 மற்றவர்களுக்கு எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை நம்பி வாழ்கிற உங்களுக்கு உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. சந்தோஷத்தை நான் நிரப்புவார், மகிழ்ச்சி நான் நிரப்புவார், ஆசீர்வாதத்தை நான் நிரப்புவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! தேவனே அதை செய்வார். மகிமை நான் நிரப்புவார். எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிற பரலோக ராஜா அதை செய்து முடிப்பார். பரிசுத்தமான தேவன். ஹல்லேலூயா! சந்தோஷமான காரியங்களை செய்கிறவர். பழைய ஒரு கோரஸ் உண்டு, பாடலாமா? இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிட்டு அவர் என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிட்டு அவர் என்னை கைவிடவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை. அவர் உங்களை கைவிட மாட்டார். கடும் புயல் வந்தாலும் காற்று வீசினாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை சந்தோஷம்! அடுத்து குறைவுகளை நிறைவாக்கி சந்தோஷத்தினால் நிரப்புவாராம். பிலிப்பியர் 4:19 வாசிக்க கேட்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி சந்தோஷப்படுத்துகிற இறைவன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி நிறைவான சந்தோஷத்தை தருகிறவர். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி சந்தோஷப்படுத்துவாராம். 2 தீமோத்தேயு 4:17-18 சொல்லு, என் தேவன் எல்லா தீங்குக்கு என்னை விலக்கி ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். எல்லா தீங்கும் சீக்கிரத்தில் விலகும். உங்கள் துக்கம் மாறும். சந்தோஷத்தை நான் நிரப்புவார், மகிமையை நான் நிரப்புவார், சந்தோஷத்தை நான் நிரப்புவார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது.
1994 வருடம் என்னுடைய 4வது தங்கைக்கு திருமணம் ஒழுங்கானது. பெரும் செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்த கர்த்தருக்கு உண்மையான ஒரு மாப்பிள்ளை ஆண்டவர் கொண்டு வந்தார். அவர் என்னோடு ஊழியத்தில் இணைந்தார். அவர் பெரிய பணக்காரர் எனக்கு தெரியாது, ரொம்ப படித்தவர் எனக்கு தெரியாது. அவர்கள் வீட்டில் பெண் கொடுப்பதற்கு எங்களுக்கும் தகுதி கிடையாது. என்ன செய்யலாம் யோசித்தேன். நான் வீடை விட்டு வரும்பொழுது என் அப்பா 3 பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்திருந்தார். ரிட்டையர்ட் ஆகும் வயதில் இருந்தார். ஒரே ஆண் மகன் நான், 5 பெண் குழந்தைகள். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். குடும்பத்தை பார்க்க வேண்டும், தங்கிகளை திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டும், அப்பா அம்மாவை கவனித்துக் கொள்ள வேண்டும். இத்தனை பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு ஊழியம் என்று போகிறோமே, நமக்கு என்ன கிடைக்க போகிறது? ஒரு பக்கம் அது இருந்தாலும் நான் சொன்னேன், நீர் அழைத்தீர், அப்படியே வருகிறேன். ஆனால் ஒன்று சுவாமி, நீர்தான் எங்கள் மூத்த அண்ணன் பைபிள் எழுதியிருக்கு. மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்துன்னு. என் தங்கைகளுக்கும் என் குடும்பத்துக்கு நீர் மூத்த அண்ணன். உங்க கையில் என் குடும்பத்தை கொடுத்துட்டு நான் உன் வேலைக்கு போறேன். என் பிள்ளைகளை என் குடும்பத்தை நீர் பார்த்துக்கொள்ளும். வந்தேன். இப்படி வந்த பின்புதான் ஊழியம் 91 மதுரையில் அலுவலகத்தை தொடங்கினோம். 84ஆம் ஆண்டே நான் ஊழியத்துக்கு வந்து விட்டேன். அந்த மதுரைக்கு வந்து செட்டில் ஆனது 91. 94 என் தங்கையின் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. 500 ரூபாய் பேங்க் பேலன்ஸ். எவ்வளவு எனக்கு? வெறும் 500 ரூபாய். என்ன செய்யலாம்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பட்டணத்தில் களியங்காடு தென்னிந்திய திருச்சபை என்ற ஒரு சபை உண்டு. 1994 நடந்த நற்செய்தி கூட்டத்துக்கு என்னை பேச்சாளனாக அழைத்திருந்தார்கள். பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் 12, 1 மணி 2 மணி ஆகிவிடும் கூட்டம் முடிவதற்கு. 12 மணிக்கு மேலே தனி நபர்களுக்காக தலையில் கை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஒரு 12:30, 1 மணி இருக்கும். ஒரு அம்மா வந்தார்கள் திடீரென்று. அவர் சொன்னார்கள், பிரதர், கொஞ்சம் வயதா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். மாடியிலிருந்து உங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆவியானவரோடு இடைப்பட்டார். அவன் சொந்த தேவைகளுக்காக இதுவரை என்னிடத்தில் ஒன்று கேட்டதில்லை. அவன் சொந்த தேவைகள், பர்சனல் நீட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு காணிக்கை கொடு, அது அவன் சொந்த தேவைக்காய் பயன்படுத்த சொல்லி கொடுத்து விட்டு வா என்றார். கொண்டு வந்திருக்கிறேன் பிரதர். வீடு கட்டுவதற்காக பணம் வைத்திருந்தேன், இன்னும் அங்க வைத்துக்கங்க. ஏதோ உங்களுக்கு சொந்த தேவை இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார், அதை வைத்து செலவழிங்கள் என்றார். திரும்பி பார்க்கும் கொடுத்து விட்டு போய்விட்டார். பேரு அட்ரஸ் இன்னைக்கு வரை எனக்கு தெரியாது. அந்த திருமணத்தை, அந்த காசை வைத்துத்தான் என் தங்கையின் திருமணத்தை தொடங்கினேன். சென்ட் ஜார்ஜ் சர்ச்சஸ், கல்கோயில் வாங்க மதுரையில் நகைக்கடை பஜாரில். செல்வந்தர்கள் 90% அந்த சபை விசுவாச செல்வந்தர்கள், வியாபாரிகள், பெரும் பெரும் வியாபாரிகள். அந்த சபையில் தான் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்தவுடனே ஒரு அண்ணன் வந்து சொன்னார், பிரதர், பால்தினரன் கல்யாணத்தோட டாப்பா வச்சுட்டீங்களே அப்படின்னா. ஒற்றை பேண்ட், ஒற்றை சட்டை, 3 ரூபாயோடு மதுரைக்கு வந்தேன். 500 ரூபாய் பேங்க் பேலன்ஸை வைத்துக்கொண்டு அப்படி திருமணம் நடத்த முடியுமா? அன்றைக்கு ஒரு சாப்பாடு செலவு மட்டும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு 1,60,000 ரூபாய். 94ஆம் வருஷத்தில் ராஜா வீட்டு கல்யாணத்தை போல நடத்தினார். ஒரு கட்டில் 35,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். ஒரு பைசா கூட நான் செலவழிக்கல. எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள் வாங்கி வாங்கி கொடுத்தார். வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒருவர் வந்தார், தங்கச்சி திருமணங்களே, யார் உங்களுக்கு கொடுக்க போறா? ஏசப்பா சொன்னார். ஒரு மஞ்சள் பைக்கெட் நிறைய நகைகளை கொடுத்தார். இதை தங்கச்சிக்கு போட்டு அனுப்புங்கள் என்றார். சும்மா விட்டுடுவாரா? நமக்கு குறை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். உங்களுக்கு தேவை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். உங்களுக்கு பணம் வேண்டும் என்று தெரியும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளானால் ஆண்டவர் யாரையாவது உங்களுக்கு என்று அனுப்புவார். யாராவது ஒரு இடத்தில் பேசுவார். கவலையேப்படாதிருங்கள். என் பிள்ளையை எப்படி கட்டி கொடுக்க போறேன், என் பையனை எப்படி வாழ்க்கை நடத்த போறேன், நான் கண்ணம் மூடும்போது என் பிள்ளைங்க அனாதையா போயிடுவாங்களோ, கவலைப்படாதீங்க. கர்த்தர் யாரையாவது அனுப்புவார். ராஜா வீட்டு பிள்ளைகளை போல உங்களை பிள்ளைகளை வைப்பார். அன்பு சகோதரன் பிரதீப் டேனியல் தான் அவர்.
அருமையான ஊழியம் செய்கிற தேவனுடைய ஒரிஜினல் வித்து. 17 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு ஊழியம் செய்தார். இயேசு ஆசீர்வதிக்க அந்த ஊழியத்தை என்றைக்கும் செய்கிறார். பெரும் செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர்கிட்ட இருக்க கார் கூட என்கிட்ட இல்லை. BMW கார்லாம் வச்சிருக்கிறார். என் தங்கையை அப்படியே வைத்திருக்கிறார். தேவதூதனை போல கர்த்தர் கொண்டு வந்தார். அடுத்த தங்கைக்கு அப்படிதான் வாழ்க்கையை கொடுத்தார். அவருடைய திருமணத்திற்கு, அடுத்த கடைசி தங்கை திருமணத்திற்கு பரதேசியா இந்த மதுரைக்கு வந்தேன். ஓட்டாண்டியாய் வந்தேன். ரோட்டிலே மண்ணை தட்டிக்கொண்டே போவேன். ஒரு 25 பைசா கிடைச்ச ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு கிடைச்சதே இல்லை. அப்படிப்பட்டவனுடைய வீட்டு கல்யாணம் 1999 என் கடைசி தங்கையின் கல்யாணம் அமெரிக்கன் காலேஜ் ஸ்டேடியத்தில் நடந்தது. அந்த ஆடிட்டோர் நிறைந்த ஒரே கல்யாணம் அதுதான். ஒரு காரை மற்றொரு தேடுவதற்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கார் வந்திருக்குன்னு பார்த்து பரதேசி அப்படி ஆசீர்வதித்தார். பிச்சைக்காரனை போல வந்தவனை, 3 ரூபாயோடு வந்தவனை, ஒன்றும் இழந்து எல்லாவற்றையும் இழந்து வந்தவனையும் அவன் குடும்பத்தையும் பொறுப்படுத்திக் கொண்டவர் உங்கள் குறையை நிறைவாக்க மாட்டாரா? கையை தட்டுகிறேன். அவருக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். ராஜகுமாரனை போல என் பிள்ளைகளை ராஜகுமாரத்திகளை போல என் மாப்பிள்ளைமார் வைத்திருக்கிறார்கள். என் சகோதரின் கணவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். கர்த்தர் எனக்கு சொன்னவர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன். ராஜகுமாரத்திகளை போல என் பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷம்! குறைவுகளை நிறைவாக்குற இறைவன் என் குடும்பங்களை ஆசீர்வதித்தார். என் தாயும் தகப்பனையும் தாய் சுமப்பது போல நான் தூக்கி சுமந்திருக்கிறேன். என் தாய் 2009ஆம் வருடம் பரலோகம் போனார்கள். என் தகப்பன் 89 வயது 86 வயதாகிவிட்டது. இன்னும் என்னோடு இருக்கிறேன். தேவதூதனை போல பார்த்துக் கொள்கிறேன். ஒரு நாள் அவரோடு வாழ்வது என்பது கடினமான காரியம். ஆனால் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அப்படி உங்களுக்கும் அப்படி வைப்பார். குறைவுகளை நிறைவாக்குவார். உங்கள் குடும்பத்துக்கு என்னால் என்ன பிரயோஜனம் என்று உங்களை தூக்கி எறிந்தார்களோ இவனால் என்ன பிரயோஜனம்? 2 ரூபாய் சம்பாதிக்க வக்கலாத பையன் பைபிளை தூக்கி ரோடு அலையிறான்னு யாராவது சொன்னாங்களா? தம்பி சொல்லட்டும். நாளைக்கு ஊழியத்துக்கு வந்து உனக்கும் அப்படி வரும். உனக்கும் வருடா. இன்ஜினியரிங் படிக்க வச்சேன், MBA படிக்க வச்சேன், நாய் ஏதோ ஊழியம் சொல்லி தெரியுது. தூற்றுவார்கள், துப்புவார்கள். ஒரு பாராட்டும் வராது. லேட்டா வரும். ஒரு நாள் ராஜகுமாரனை போல கர்த்தர் உட்கார வைப்பார். அன்னைக்கு சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா? இன்னாருடைய அப்பா, நான் அபிஷேக் ஜெபராஜோட அப்பா. இப்ப நீ சதீஷோடைய மகன் அறிவிக்கப்பட மாட்டாய். எப்படி சொல்லுவாங்க? நான் அபிஷேக் ஜெபராஜோட அப்பா தெரியுமா? எங்க அப்பா சொல்லுவார், எங்க சொந்தக்காரர்கிட்ட கூப்பிடுவார் போது சொல்லுவார், வணக்கம் நமஸ்காரம், நான் பரமேஸ்வரன் பேசுறேன். நம்மாள்களை கூப்பிட்ட சொல்லாரு, பிரைஸ் தி லார்ட், நான் ஜெரமியா பேசுறேன். நான் யார் தெரியுமா? டென்சிங் டானில் இருக்கிறார்ல, அவர் அப்பா. ஒரு நாள் 2 ரூபாய் சம்பாதிக்க துப்புல நீ எல்லாம் பேசலாமா என்று சொன்ன வாயை வைத்து மற்றதை சொல்ல வைத்தார். கைகளை தட்டி, நான் யார் தெரியுமா? டென்சிங் டானோட அப்பா. அப்படிங்களா ஐயா? தோத்திரம் ஐயா, அவரோட அப்பாவா? அப்பன் பேரை வைத்து தானே பிள்ளைக்கு பெருமை. ஆனா இங்க பிள்ளை பேரை வைத்து அப்பனுக்கு பெருமை. கைகளை தட்டி, உன்னை வைத்து தான் அவன் குடும்பமே உயர போது. நீ சம்பாதிச்ச 25,000 50 ரூபாய் சம்பாதிப்ப. காசு 2 பெட்ரூம் 2K பெட்ரூம், ஒரு வீடு, ஒரு ஓட்ட காரு 15 லட்சம் ரூபாய்க்குள்ள வாங்குவேன். ஆனா உலகத்திலே உன்னை ராஜகுமாரனா வைப்பார் பாரு. குடும்பமெல்லாம் ஒன்னு சார்ந்து சாப்பிட போகுது. கையை தட்டுங்களேன். எத்தனை 1000 பேர்களுக்கு படி இழக்க போகிறாய். நரகத்துக்கு போர்களை காப்பாற்ற போகிறாய். தேவன் குறைவை நிறைவாக்கினால் அப்படித்தான். என் அன்பு தம்பி டைட்டஸ், விஜய் டைட்டஸ் வந்திருக்கிறார். 1998 நினைக்கிறேன், 98ஆம் வருஷம் மீனாட்சி நகரில் இருக்கும் பொழுது வியாபாரத்தில் எல்லாம் தோல்வி அடைந்து கடனில் நிரம்பி வாழ்க்கையில் ஒருவேளை டீ குடிக்கிறதுக்கு காசு இருக்குமா இல்ல தோற்று போய் வந்தார். முதல் என்னை பார்க்க வந்தார்கள். மேலே ஒரு கூரையை போட்டு ஒரு ஷெட்ல நம்முடைய ஜெபம். கர்த்தர் சொன்னார், அவர் என்ன கம்பெனி பிளாஸ்டிக் வச்சிருக்காரு, என்ன தொழில் செய்யறாரு தெரியாது. பிரசங்கத்துக்கு இடையிலே சொன்னாரு, 1000 பிளாஸ்டிக் கம்பெனி இருந்தாலும் நேசமணி பிளாஸ்டிக் கம்பெனி மாதிரி வருமா? கர்த்தர் உயர்த்து வரனார். இவர் தான் அந்த நேசமணி பிளாஸ்டிக் கம்பெனி வச்சுக்கான்னு தெரியாது. இவர் நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் பார்க்கிறேன், கூட்டத்தில் பார்க்கிறேன், இன்னும் பேசவே இல்லை. கர்த்தர் உன்னைத்தான் உயர்த்துவார் என்றார். இன்னைக்கு நேசமணி பிளாஸ்டிக்ஸ் தான் நம்பர் 1. கைகளை தட்டி 1000 கணக்கு லட்ச கணக்கில் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க செய்தார்.
காரு பங்களா வசதிகளை கொடுத்தார். பிள்ளைகளை சகோதரர்களை ஆசீர்வதித்தார். குடும்பத்தை ஆசீர்வதித்தார். வேத புத்தகத்தை தூக்கி கொண்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்முடைய பவர் மினிஸ்டர் இன்னைக்கு வந்தார். இன்றும் அதே அன்பு. அண்ணன்னா அண்ணன் தான். இன்னைக்கு கூட மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கிறாராம். சாப்பிடுவீங்களா வந்து கேட்டார். சாப்பிடாட்டி திரும்பி கொண்டு போறேன்னாரு. திரும்பி கொண்டு உங்களை கொண்டுருவாங்க. நான் சாப்பிடாட்டி என்ன, நான் வர்றதுக்கு முன்ன எனக்கு சாப்பிட கிடைக்குமான்னு பாருங்க. அந்த பாத்திரம் நேரம் இங்க மறைஞ்சிருக்கும். என் பிள்ளைகள் திருமணத்தை நான் நடத்தி வைத்தேன். டைட்டஸ் அன்பு மகள் பேர் என்ன? ரேனா. மெஞ்ஞானபுரத்து பக்கத்தில் இந்த ஒரு காங்கேயபுரமா மெய்யூர், அங்கே போனேன். திருமணத்தை நடத்தேன். ஜேஜேன் ஆழ்மையான பிள்ளையை கொடுத்தார் ஆண்டவர். ஊழியத்தை தாங்கக்கூடிய மகளை கொடுத்தார். இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லோரும் என்னை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஆசீர்வாதம் கைகளை தட்டி. திருமணத்தை நான் தான் நடத்தினேன். இந்த ஊழியத்துக்கு என்னோடு தான் ஊழியத்துக்கு டைட்டஸ் வருவார். வியாபாரத்தையும் பார்த்து கொண்டு வருவார். வியாபாரத்தையும் நம்பர் 1 வைத்தார். ஊழியத்தையும் நம்பர் 1 வைத்தார். கைகளை தட்டி இன்றைக்கு பயன்படுத்துகிறார். குறைவை நிறைவாக்கும் டேட் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அன்று கொடுத்திருக்கிறார். நான் எந்த வெறுநிலத்தில் கால் வைத்து அங்கே சபை கட்டப்பட்டு விடும். கட்டப்பட்டு பாதியிலே நிற்கிற கட்டடத்தில் போய் கால் வைத்தால் அது எல்லை விஸ்தாரமாகி பெரிதாகிவிடும். திருவனந்தபுரம் மாவட்டத்தில் பாரசாலை ஒன்று இடம், அதில் செரவார கோணம் என்று அங்கே ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். பாஸ்டர் என் பீட்டர் அவர்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையுடைய போதகர். நான் அந்த சபைக்கு முதல் போகும்பொழுது 120 பேர் இருந்தார்கள். ஒரு சின்ன ஒரு கட்டடம். வருஷம் என்னை கூப்பிட்டு கூட்டம் வைப்பார். போகும்பொழுதெல்லாம் தேவதூதனை போல அவரே என்று பரிமாறுவார், கவனிப்பார். இன்றைக்கு 10,000க்கு அதிகமான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த கேரளாவிலேயே ஒரு பெரிய சபை அவருடைய சபை தான். சென்ட்ரலைஸ்ட் ஏசி பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க. அவர் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்முடைய மதுரையிலே அருமை ஐயா மதிப்புக்குரிய டட்லி தங்கி அவர்கள் 75 பேர்கள் இருக்கும் பொழுது ராஜா ஸ்ட்ரீட் என்ற ஒரு ஸ்ட்ரீட்டில் மேலே கொட்டகை போட்டு ஒரு கூட்டம் நடக்கும், ஆராதனை நடக்கும். புதிய ஜிபிஎஸ் சபை. நான் போனேன். விஷன் 500 என்று ஒன்று நடத்தினார்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை கல்யாண மண்டபம் என்று ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்தது. அதில் 700 பேர் வந்தார்கள். அதில் கர்த்தர் 500 பேர் சந்தித்தார். ஒவ்வொரு வருடமும் என்னை கூப்பிட்டு கனப்படுத்துவார். அருமை போதகர், அருமையான ஆவிக்குரிய போதகர், மதுரையிலே கர்த்தர் குற்றமாய் ஊழியம் செய்த பாஸ்டர் டட்லி தங்கி அவர்கள். இன்றைக்கு 7000 பேருக்கு மேல் அந்த சபையில் இருக்கிறார்கள். மதுரையிலே பெரிய ஒரு திருச்சபை. என் அன்பு நண்பர் பிராங்க்லின் சென்னையில் இருக்கிற 1993ஆம் வருஷம் அவருடைய மகள் ஜெயனாவை 1.5 வயசு குழந்தையாக, 1 வயசு குழந்தை என் தோளில் தூக்கி கொண்டு நான் தான் அவரோடும் தாம்பரத்துக்கு போனேன். அந்த சபையை தொடங்குகிற கோழிப்பண்ணையிலே நானே கழுவினோம். முதல் அந்த கூட்டத்தை தொடங்கினேன். இன்றைக்கு அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். 2 திருச்சபைகளை, பெரிய பெரிய திருச்சபைகளை கொடுத்திருக்கிறார். அவரும் இன்று வரை ஒவ்வொரு வருடம் என்னை அழைப்பார். யாரும் என்னை நன்றி மறக்கவில்லை. இந்த ஊழியத்தை சார்ந்தவர்களையும் கர்த்தனை கொடுத்த வாக்கின்படி புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றி சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளை தட்டி. இங்கே தண்ணி ஊற்றினவர்கள் பெரும் பாஸ்டர்கள், என் காலை பிடித்து விட்டவர்களை பெரும் ஊழியர்கள். நான் சொல்லை பிடித்தவில்லை, நான் சொல்லி வேலை செய்ததில்லை. என் மகன் பெஞ்சமின் ராஜ்குமார் 1997 வந்தான். 24 ஆண்டுகள் அவரோட போனால் வெட்டி பயிலா வீணா தாண்டா சுத்த போறேன். நான் ஒரு நாள் கேட்டேன், நானே உன்னை விரட்டி விட்டா என்னடா செய்வேன்? நான் உங்களை நம்பி வரலனே, ஏசப்பாவை நம்பி வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு வேலை செய்யல, அவருடைய வேலைக்காரனுக்கு வேலை செய்கிறேன். நீங்க விட்டால் அவர் விட மாட்டார். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தான். டிகிரி படிக்க வச்சு பாஸ் பண்ணான். 2 வேலை வந்தது. ரயில்வேல ஒரு வேலை வந்தது, போலீஸில் ஒரு வேலை வந்துச்சு. 2 ஆர்டரை வைத்துக்கொண்டு கேட்டேன், வேலை வந்ததா போயிடுவியா? சே, கர்த்தருடைய வேலை இல்லை, நீ ரயில்வேல போகணும், போலீஸுக்கு போகணும். ஏடா அப்படி ஆர்டர் வந்துருச்சுன்னா கிழிச்சு போட்டுருவேண்டா. கிழிச்சு போட்டுருவேன் அண்ணா. அப்போ டேபிளில் அந்த ஆர்டருக்கு எடுத்து கிழிச்சு போடுனேன். ஆர்டரை வாங்கி கையில் வைத்திருந்தேன். அந்த ஆர்டரை கிழித்து போட்டான். அருமையான மகளை மனைவியாய் கொடுத்தாள். அவனுடைய மகன், என் பிள்ளைகள் கூட, என்னுடைய தங்கை பிள்ளை கூட அப்படி ஸ்கூலில் படிக்கலை, உயர்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற, லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஃபீஸ். மலையாளம், தமிழ், இங்கிலீஷை கரைச்சி குடிப்பான். 2 வார்த்தை ஹெல்மெட்னு சொல்ல தெரியாது பெண்ணுக்கு, எலிமெட்டும்மா. அவன் பிள்ளை எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரான், மலையாளம் சொல்லித்தரான், தமிழ் சொல்லித்தரான், ஹிந்தி சொல்லித்தரான். ராஜகுமாரனை போல வைத்தார் ஆண்டவர்.
நம்முடைய திருமணத்தை ராஜா வீட்டு கல்யாணத்தை போல நடத்தினார். ஒவ்வொருவரும் அப்படித்தான். ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? பஞ்சத்தாண்டியாய், பரதேசி ஆண்டியாய், பிச்சைக்காரன் கேவலமாய், ஒரு பேண்ட் சட்டையோட 3 ரூபாயோட மதுரைக்கு வந்தவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தார் பாருங்களேன். என்னை சார்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தார். என்பா அன்பு மகன் தீன தயாள பிரபு ஜெபித்தாரே, சாதாரணமாய் வந்தார். எல்லாரும் அவர் வீட்டில் படித்து பெரிய பெரிய வேலைக்கு போனார்கள். பேர் வந்துச்சு, என்ன ஊர் சுத்திறானா வந்தார். முடிய இவ்வளவு நேரம் வச்சிருப்பான். சொன்னா நசரேய விரதம்ட்டான். அபிஷேகத்தை நிரம்புவான், ஜெபிப்பான். எப்ப வந்தாலும் என் கால்களை பிடித்து விடுவான். அண்ணா அண்ணனு பைபிள் காலேஜ் போனான். பிஏ முடித்தான், பிஎல் முடித்தான், அட்வொகேட். அப்புறம் எம்டிபிஎன் முடித்தான், ரெவரண்ட் ஆனான். அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைத்தேன். அரக்கோணன்னு கேள்விப்பட்டதில்லை அந்த கோணத்தை. ஆண்டவர் அங்கே சங்கீதா என்ற ஒரு மகளை சொன்னார். திருமணம் பண்ணி வைத்தேன். கர்த்தருக்கென்று நான் கூட போகல, தினந்தோறும் அவர்கள் ஃப்ளைட்லையும் ட்ரெயின்லையும் பறந்துக்கிட்டு இருக்காங்க, கைகளை தட்டி. நார்த் இந்தியா முழுவதும் ஊழியம். காரணம் என்ன? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, உன் குறைவுகளை நிறைவாக்குவேன். ஆண்டு எனக்கும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். ஓஹோ என்று வைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் அப்படி செய்வார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி பாருங்கள். அழாதீர்கள், சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் உங்களை கனப்படுத்துவார். நீதிமொழி 17, 17, 18, 24 சொல்லுகிறது, சொந்த சகோதரனிலும் உண்மையா நேசிப்பவர்கள் உண்டு என்று. சங்கீதம் 34, 9 சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. சங்கீதம் 112, 1, 2, 3 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமா ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லாத்தையும் கேட்ட எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், உங்கள் குறைவை கர்த்தர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. பரலோக தேவனே உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்தில் வைக்க போகிறாராம். எத்தனை சந்தோஷம். எஃப் மைனர். நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே, ஐயா தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே.
வீச எதிர்ப்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. என்னை காக்கும் புகலிடமே. ஐயா என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. நல்ல சமாரியனே. இயேசு நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. Hallelujah. ஆராதனை. ஓ ஓ ஆராதனை. கைகளை தட்டி கடைசியாக குற்றங்களை மறைத்து உங்களை நிறைவுள்ள ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுவார். வாசித்து முடிக்கிறேன். நீதிமொழிகள் 25:2. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை. அதாவது குற்றங்களை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை, குற்றங்களை மறைப்பதோ தேவனுக்கு மேன்மை. சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவங்க குற்றத்தை பற்றியே பேசுவாங்க. குறை சொல்லாட்டி அவங்க தூக்கமே வராது. மனிதன் அப்படித்தான், உங்கள் குறைவுகளையே பார்த்து கொண்டிருப்பான். மஞ்சக்காமால வந்தவனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளாவே தெரியும். தான் கள்ளன் பிரத்தியாரம் நம்ப மாட்டானா. ஒரே ஒரு விஷயம், உங்கள் குற்றங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டால் போதும், அடுத்து சாகும் வரை அதை நினைத்து பார்க்கவே மாட்டார். உண்மையாக அறிக்கை விட்டு போதும். இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை அல்ல. மனிதன் பார்த்தான், பழைய மனுஷியாவை பார்ப்பான், பழைய அபிஷேக்கை பார்ப்பான், பழைய ஜெசின் ராயை பார்ப்பான், பழைய சதீஷாய் பார்ப்பான், பழைய பெஞ்சமினை பார்ப்பான். கர்த்தர் அப்படி பார்க்கறதே இல்லை. ஒரே ஒரு முறை ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நான் பாவி என்று அறிக்கையிட்டு விட்டால் அடுத்த நாளிலிருந்து என் மகனாய் நீ என் மகன் என்பார். அவருடைய மகனாகவே பார்ப்பார். யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். பிசாசுக்கு உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். எப்பொழுதும் பிசாசுக்கு ஒரு குணலட்சணம் உண்டு, உங்கள் குற்றங்களையே சொல்லிக் கொண்டிருக்கிறவன். வேதம் அவனை பேரிட்டு அழைக்கிறவன். தேவ சமூகத்தில் சகோதர பேரில் எப்பொழுதும் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். யோசுவா என்று ஆசாரி நிற்கிறான். சாத்தான் வந்து நின்றான். அவன் சொன்னான், இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கான் தெரியலையா அவனுக்கு? அவன் ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு ஓடி போயிட்டு விபச்சாரம் பண்ணான் தெரியாதா?
அவன் இப்போ 24 மணி நேரம் சினிமா பார்த்தான் தெரியாதா? பொய் சொன்னான் தெரியாதா? திருடுனான் தெரியாதா? கர்த்தர் பார்த்தா, இப்போ என் பேரை ஏற்றுக்கிட்டானே, இவனை மறுபடியும் இவன் குற்றம் சுமத்துறானே, யாரங்கே அப்படின்னார். அழுக்கு வஸ்திரம் தரித்திருப்பது உண்மைதான், ஆனால் அவன் எங்கே வந்து நிற்கிறான்? தேவ சமூகத்துக்கு வந்துட்டான், கைகளை தட்டி அந்த அழுக்கு வஸ்திரத்தோடு வந்துட்டான். ஆனால் அங்கே அழுக்கு வஸ்திரத்துக்கு இடம் இல்லை. குற்றம் சுமத்துறவனுக்கும் அழுக்கு தெரியக்கூடாது. யாரங்கே? இவன் வஸ்திரத்தை மாற்றி விடுங்கள் என்றார், கைகளை தட்டி. அந்த குற்ற வஸ்திரத்தை, பழைய வஸ்திரத்தை, பாவ வஸ்திரத்தை, அழுக்கு வஸ்திரத்தை உடனே கர்த்தர் மாற்றி களைந்து போட்டார். அதுக்கு பிறகு சொன்னார், நீ குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறாயோ, இவன் அக்கினிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. கைகளை தட்டி, அக்கினிலிருந்து உருவிட்டேன்டா, நீ எரியக்க முடியாது போனார். சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தார். உங்கள் குற்றங்களை மறைப்பார், நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவார். இனிமேல் அதை பழையவர்களை சிந்திக்காதீங்க, பழைய காரியங்களை யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்கள் குற்றங்களை எல்லாம் மறைத்து போட்டு ராஜகுமாரத்தியாய் வைப்பார், ராஜகுமாரனா வைப்பார். உங்களைத்தான் சிறந்திருக்க செய்ய போகிறார். ஒரு நாள் ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியரை பார்க்க வந்தார். அவர் சொன்னார், சார், நான் இங்கே தான் படித்தேன், இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், நீங்கள் தான் எனக்கு சார், படித்தேன், உங்கள்கிட்ட தான் படித்தேன். அவன் ரொம்ப சந்தோஷம், தம்பி நீ கலெக்டர் ஆகிட்டே, உங்களால் தான் சார் ஆனேன்னா. அந்த வாத்தியாருக்கு நம்பவே முடியல. என்னையாலையா? எப்படிப்பா, என்ன சொல்கிற? சார், நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது மிகவும் மோசமான குணமுள்ளவனாய், திருடுகிறவனாக, பொய் சொல்லவனாக இருந்தேன். ஒரு நாள் நம்முடைய வகுப்பறையில் நீங்கள் நடத்தி கொண்டிருந்தீர்கள். நான் ஒரு பையனுடைய காய்க்கிட்டு இருந்த காசை எடுத்து விட்டேன். அவன் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் சொன்னான். நீங்கள் ஒரு உபாயம் செய்தீர்கள், எல்லோரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். யார் எடுத்தார்களோ அந்த எடுத்தவன் 5 நிமிடத்தில் 5 செகண்டில் கொண்டு வந்து இந்த பணத்தை அந்த எடுத்தவர் பாக்கெட்டில் வைச்சிடணும், இல்லாட்டி பெரிய தண்டனை உண்டு என்று சொன்னீர்கள். நான் வந்து எல்லோரையும் பரிசோதிப்பேன் என்று சொன்னார்கள். எல்லாரும் கண்ணை மூடி நின்றோம். நீங்கள் ஒவ்வொரு பாக்கெட்டாக சோதித்துக் கொண்டே போனீர்கள். என் பாக்கெட் வந்தபோது கையை விட்டீர்கள். அதில் அந்த பணம், திருடின பணம் இருந்தது. அதை எடுத்தீர்கள். எந்த பையனுடைய பாக்கெட்டில் பணம் திருடு போனதோ அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு, என்னை கண்ணை திறக்கலாம் தம்பி, உன் பணம் கிடைச்சிருச்சு, நீ சந்தோஷமா போனீங்க. யார் திருடினாருங்கிறது நீங்க சொல்லவும் இல்லை. யார் வந்து இந்த காசை திருடினா, எப்படி எடுத்தேன், எப்படி உன் பாக்கெட்டுக்குள்ள வந்துச்சுன்னு அதுக்கு பின்பு சொல்லவே இல்லை. அந்த சம்பவம் என் நெஞ்சை உருக்கியது. ஐயோ, என்னையும் அந்த சார் காட்டி கொடுக்கலையே, நான் தான் குற்றவாளி, நான் திருடேன்னு அத்தனை பேருக்கு மத்தியில் கேவலப்படுத்தி பெஞ்சு மேலே ஏற்ற வைக்கலையே. இப்படிப்பட்ட உத்தமர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அன்றைக்கு மனம் திரும்பினேன் சார், என் திருட்டு தொழிலெல்லாம் விட்டுட்டேன், நன்றாய் படிக்க ஆரம்பித்தேன், IAS பாஸ் பண்ணேன், கலெக்டர் ஆகிவிட்டேன். இதற்கு காரணமே நீங்கள் என்னிடத்தில் நடந்து கொண்ட விதம் தான். உங்களுக்கு நன்றி சார். அவர் சொன்னார், தம்பி இது எனக்கே தெரியாது, ஏன்னா நான் பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்க போதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு தான் எடுத்தேன். ஆனா நீ அதை பார்த்து இவ்வளோ ஒரு உயர்வுக்கு வந்திருக்கிறாய, ரொம்ப சந்தோஷம்ப்பா, இறைவனுடைய ஆசீர்வதிக்கட்டும் என்று. நம்மை யாரோ காணவில்லை என்று செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை காண்கிற ஒருவர் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையை மாற்றி போட ஒருவர் இருக்கிறார். உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர ஒருவர் இருக்கிறார். உன் பாக்கெட்டில் உன் இருதயத்தில் இருக்கிற பொல்லாததை எடுத்து வெளியே போட்டு விட்டு ஆண்டவனை குறைவுகளெல்லாம் மறைத்து புது மனுஷனாய் மாற்றுகிறார். அப்படிப்பட்டவர்களை அனுப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனவேதான் ஏசாயா சொல்லுகிறார், ஏசாயா 50:8, என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார், எனக்கு எதிராளி யார், அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் அக்கிரமத்தை அகற்றி போட்டு விட்டேன். ஆண்டவர் உங்கள் குற்றங்களை மறைத்து அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி போட்டு உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, புலம்பலை சந்தோஷமாய் மாற்றுவார், நிறைவான சந்தோஷத்தை தருவார். உங்கள் குறைவுகளை மாற்றி நிறைவாக்குவார், குற்றங்களை மறைத்து உங்களை நீதிமானாய் மாற்றுவார். அதுதான் சொன்னார், கேளுங்கள், இதுவரை ஒன்றும் கேட்கவில்லை, உங்கள் சந்தோஷ நிறைவா இருக்கும்படி கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya.
ஹalleluya. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்தமான ஆண்டவர் உங்களை தொடப்போகிறார். கண்களை மூடுவோமா? நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். மகிமையான தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வருவார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நன்றி மட்டும் சொல்லுங்கள். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி. Thank you Jesus, wonderful Jesus, hallelujah. மகிமையான இறைவன் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். நன்றி மட்டும் சொல்லுங்கள். What
தேவ பிரசனம் நிரப்பது. நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள், நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி தகப்பனே, கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி. ஒவ்வொருமே நம்முடைய வல்லமை இறங்கட்டும். என் நாமத்தில் இதுவரை ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள் என்று சொன்னீரே. ஒவ்வொருவருக்கும் நிறைவான சந்தோஷத்தை தாரும், நிறைவை கொடும், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும், குற்றங்களை மறைத்து நீதிமான்களாய் மாற்றும், குறைவுகளை நீக்கி பூர்ண ஆசீர்வாதங்களாய் மாற்றும். ஒவ்வொரு சகோதரி மீதும், ஒவ்வொரு சகோதரி மீதும் இப்பொழுது யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷம் வேண்டும் என்று விரும்பி கெஞ்சி உம்மை நோக்கி விண்ணப்பம் இடுகிறார்களோ, கூச்சல் படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்குவதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, கோடான கொடி நன்றி. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். இயேசு உங்களை தொடுகிறார். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது, ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு தாத்தாவின் மீதும், ஒவ்வொரு பாட்டியின் மீதும், ஒவ்வொரு அம்மா அப்பாவின் மீதும், ஒவ்வொரு அங்கிள் அண்டியின் மீதும், ஒவ்வொரு குழந்தையின் மீதும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சி மீதும், ஒவ்வொரு வாலிபம் பையன் மீதும், ஒரு வாலிப இளைஞர் கண்ணியின் மீதும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். குறைவுகளை மாற்றும். இன்று முதல் என் பிள்ளைகள் நீதிமான்களாய் மாறட்டும். குற்றங்களை தூக்கி எறிந்து போடும். அவர்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட கிருபை அளித்தரணும். குறைவுகளை ஒவ்வொரு வீட்டு நிறைவாக்கும். எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வாதத்தை நிரப்பும். கடன் பாரத்தில் சிக்கிருக்கிற மக்களை கிருபையா ஆசீர்வதியும். நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்பூர்ணமாக எங்களை ஆசீர்வதித்தலும். எந்தெந்த வீட்டில் இந்த மாதம் எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் வேண்டும் என்று இறைஞ்சி நிற்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு வியாபாரத்தையும், ஒவ்வொரு ஊழியத்தையும் நிறைவு உண்டாகட்டும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தொற்று நோயிலிருந்து விடுதலையாக்கும். தடுப்பு மருந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் இல்லாமல் கர்த்தர் அதை பூரண விடுதலையும் பிள்ளைகளுக்கு கொண்டு வரட்டும். பாதுகாப்பாய் மாறட்டும். நீ சொன்னது போலவே இந்த வருடத்தில் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கிறதப்பா. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் போராட்டம் வரும், கலவரம் வெடிக்கும். இதுவரை சரித்திரத்தில் ஒரு சீர்குலைவை அந்த தேசம் சந்திக்கும் என்று சொன்னேன். சொன்ன 4வது நாள் நடக்க தொடங்கியது. அதே போல இந்தியாவில் நடக்கும் காரியங்கள், மற்ற தேசத்தில் நடக்கும் காரியங்களை சொன்னீர். அப்படியே நடக்கிறது. கர்த்தாவே, இந்த தடுப்பு மருந்து விஷயத்திலும் சற்று தாமதமாகும் என்று சொன்னீர். இந்த மருந்து உடனடியாக வேலை சேர்க்க கிருபை அளித்தரும். எங்கள் அரசாங்கங்களை ஆசீர்வதியும், எங்கள் முதலமைச்சர்களை ஆசீர்வதியும், பிரதம மந்திரியை ஆசீர்வதியும், ஜனாதிபதி ஆசீர்வதியும், காவல்துறையின் அதிகாரிகளை ஆசீர்வதியும், நீதிமன்ற நீதிபான்களை, நீதிபதிகளை ஆசீர்வதியும். ஏழைக்கும் பணக்காரனுக்கும், ஆண்டவர் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசமே தெரியாமல் நீதியாய் அவர்கள் தங்கள் கொடுத்த பணியை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை அளித்தருளும். எங்கள் தேச சமாதானத்தை காணட்டும். பருவநிலை மாற்றத்தினால் பெரும் சீரழிவை சந்திக்கும் என்று இந்த வருடத்தில் சொன்னீர். அதே போல் காலநிலைகள் மாறி ஆண்டவரே பயிர்கள் எல்லாம் நாசமாகி ஒவ்வொரு நாசமாகி கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே, காலநிலை சூழ்நிலை பருவநிலையை ஏற்றதாய் மாற்றித்தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இயேசு மரவார் ஊழிய பங்காளர்கள், ஜெப பங்காளர்கள், யூடியூப்ல, Facebook மூலமா இப்படி சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். என்னை விரும்பி ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர் சிரசில் இறங்கட்டும். அதற்கு மேலாக கர்த்தருக்கு உண்மையாக வாழக்கூடிய மனசாட்சியை தாரும். எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். நான் உடைய ஊழியக்காரன், அப்பிரஜனமான வேலைக்காரன், தேவரிச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிகரம் செலுத்துகிறேன். நீ ஆசீர்வதிக்கிறே, நானும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சகல சிலர்களை நிர்மலமாக்கி, பிசாசுகளை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மேல் பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுதும் என் பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, இந்த ஜெபம் முடியும் பொழுது அவர்கள் சிரசிலும் வீட்டிலும் அந்தந்த ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து இறங்கி நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடான கொடி நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என்னோடு சேர்ந்து ஜெபத்தில் பங்கெடுத்த ஜெபமாப்பில் வந்த ஒவ்வொருவரையும் நன்றி. யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் லைவ்ல வந்தவங்களுக்காக நன்றி. இந்த ஆண்டுக்கான தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய யூடியூப் சேனல் டென்சிங் சேனலில் இருக்குது. அதை
நீங்கள் பார்த்து அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பஸ் நாம் ஸ்தோத்திரம். நம்ம ஹவுஸ் ஆஃப் பிளஸிங் லேண்டை வாங்கிவிட்டோம். நான் சொன்ன காரியம் நாம் ஜுவலெல்லாம் கொடுத்துட்டு ஒருத்தவங்ககிட்ட வாங்கியிருக்கோம். திருப்பி அதை கொடுத்தா திரும்பி வாங்கலாம், நம்ம ஊழியத்திற்கு பயன்படுத்தலாம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் ஹெலன் நன்றி. நளினா சிஸ்டர் உங்களுக்கு நன்றி. அக்ஷரா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அக்ஷயா அப்பாவுக்கு அம்மாவுக்கு நன்றி. ஜெசிதா என் தங்கச்சி கர்த்தர் நன்றி. ஷாம் அருமை மகள் நித்யா, பிரதர் சஜோ, சிஸ்டர் மகிதா கர்த்தானங்களை அனுகிரகிக்கட்டே. என் அன்பு தம்பி துபாய் நம்ம இளங்கோ, துபாயிலிருந்து தம்பி இளங்கோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து ஜாஷ்வா அண்ட் ஷைன் கர்த்தர் உங்களுக்கு நன்றி. என் மகள் அன்பு தங்கச்சி கோன்சி நன்றி. அருமை மகள் செசீனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை மகள் எவாஞ்சலின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை சகோதரி ஜெயா ரமேஷ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதரன் தேவதாஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அருமை சகோதரர் சக்கரவர்த்தி, அருமை சகோதரி சக்கரவர்த்தி, என் அருமை மகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் உஷா உங்களை ஆசீர்வதிப்பார். டேனியல் ஜெய்பால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை மகள் சேஜா இப்போ பெங்களூர் யாத்திரை ஆയിരിക്കും തോന്നുന്നു. യാത്ര പോയില്ലേ? എത്ര മണിക്കാ? പിന്നെ നാളെയാ? കർത്താവ് അനുഗ്രഹ 4 മണിക്കാ? 4-ാം തീയതിയാ? 4 മണിക്കാ? 4 മണിക്ക് கர்த்தாவே அனுகிரகிக்கட்டே. அடுத்து கிருபைவாணி சகோதரி ஆசீர்வதிப்பார். அருமை சகோதரன் ஜேசஸ் சேகர் பாய் பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை சகோதரி ஜாஸ்மின், அருமை மகள் சோஃபியா, என் அன்பு தம்பி ஆனந்த் கர்த்தர் பிங்க் அண்ணனும் தம்பி பிங்க்கில் வந்திருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை மகன் ஜெனி ஜான், அருமை ஐயா, அருமை சகோதரி ஆசீர்வதிப்பார். அருமை சகோதரன் இமானுவேல் காட் பிளஸ் யூ மை தம்பி. அருமை சகோதரி ஜிசமல் லார்சன், அருமை சகோதரி ஸ்வீடன்லேருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் யாத்திரையிலையும் பிரயாணத்திலையும் எப்போதும் ஆண்டவரையே துதிச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கட்டும். உங்கள்கிட்ட பேசணும்னு நான் டைம் பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை, பேசுவேன். கர்த்தர் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தங்கச்சி சத்யா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அருமை அடுத்து யார்ப்பா? அருமை தம்பி சாலமன் எல்லோ ஷர்ட்டில் இருக்கீங்களா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அருமை பிள்ளையை எல்லாம் விசாரிக்கிறேன். அல்ஃபா ட்ரெண்ட்ஸா? அல்வா ட்ரெண்ட்ஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதரனை ஜெனி ஜான், அருமை சகோதரி மதுஷா ஸ்ரீலங்கா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை மகள், அருமை தங்கச்சி எமரன்சியா, அன்பு மகள், அவர்களுக்கு கர்த்தர் ஆயுசு நாமத்தில் நன்றி. என் தங்கச்சிக்கு விஜயராணி, என் அன்பு தங்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரூத் சிஸ்டர் ஷியாமாலா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அத்தனை பேரும் நீங்கள் வந்தீங்க. மற்றவர்களுக்கும் நம்முடைய ஊழியங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய மகிமை உங்களை தங்கிட்டு இந்த வாரம் முழுதும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்று விசேஷமாக இந்த வாரம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.